கிளியரா? ஓகே. இப்ப வந்து ரயில்வே இன்ஜினியரிங் பார்க்க போறதுல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தான் பார்க்க போறோம். மார்னிங் நடத்துன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட தொடர்ச்சி வந்து தான் நடத்தப் போறேன். மார்னிங் என்ன நடத்துனேன் அப்டின்னா, பெயிண்ட் முடிச்சுட்டு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதுல டோர்ஸ்ல வந்து மொத்தம் 3 கேட்டகரியா பிரிக்கலாம் அப்டின்னு, அக்கார்டிங் டூ ஆப்பரேஷன், அக்கார்டிங் டூ ஃபங்ஷன், அக்கார்டிங் டூ மெட்டீரியல். அதுல அக்கார்டிங் டூ ஆப்பரேஷன்ல மொத்தம் 4 டைப். ஸ்விங் பண்றது, ரோலிங் பண்றது, ரிவால்வ் பண்றது, போல்டிங் பண்றது அப்படின்னு மொத்தம் அதாவது இது பண்றது. ஆ கொலாப்ஸ் பண்றது. அப்படின்னு மொத்தம் 4 வகையான டைப் இருக்குன்னு சொன்னேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே இதுல ஃபங்ஷன். இப்ப அதிலேயே வந்து பேட்டர்ன் இருக்கும், லெட்ஜர் இருக்கும், ட்ரேசர் இருக்கும். அப்ப அத வச்சு நம்ம டோர வந்து என்ன செய்யணும்னா வகைப்படுத்தலாம். இப்போ ஒரு டோர் வந்து நான் வரையறேன் அப்படின்னா, அதுல எது பேட்டர்ன், எது லெட்ஜர், எது வந்து உங்களுக்கு ட்ரேஸ்டு அப்படின்னு நான் சொல்றேன் பாத்துக்கங்க. இப்போ ஒரு டோர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்படி இருக்கு. அந்த காலத்துலலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்துல பலகையா தான் குடுத்துருப்பான். இப்போ இது மாரி பேனல்லாம் அப்ப இல்ல. அப்ப இந்த ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு, அதுக்கடுத்து இந்த பார்ட்டு, நடுவுல ஒரு பார்ட் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா லெட்ஜர்ன்னு சொல்லுவோம். லெட்ஜர். லெட்ஜ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நடுவுல குடுத்திருக்கக்கூடிய இந்த வெர்டிகலா குடுத்திருக்காங்கல்ல, இது எல்லாமே பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்னு போடுவாங்க. அதுக்கடுத்து அடிஷனல் சப்போர்ட் இன்க்ளைன்டா குடுத்திருப்பான் டயகனலா. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரேஸ், பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பேட்டர்ன், லெட்ஜிட், பிரேசஸ். அப்ப இத வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபங்ஷன வச்சு குடுக்க போறோம். இப்ப என்ன செஞ்சிருவோம், இந்த இடத்துல பேட்டர்ன் குடுக்காம பேனல் குடுத்திருப்பாங்க. தட்டு மாரி குடுத்திருப்பாங்க. பேனல் குடுத்திருப்பாங்க. இப்ப ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அதோட ஃபங்ஷனோட அடிப்படையில நம்ம டோர வந்து வகைப்படுத்த போறோம். கிளியர்? புரியுதுதானே? ஓகே. அதாவது ஃபங்ஷன் ஓரியன்டடா எப்படி வந்து நம்ம அத வகைப்படுத்த போறோம் அப்படின்னு பாருங்க. அக்கார்டிங் டூ ஃபங்ஷன். அது என்ன? அக்கார்டிங் டு ஃபங்ஷன். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் அதுல பார்க்கிறது பேட்டர்ன்டு அண்ட் லெட்ஜர் டோர் தான் பார்க்கணும். அப்ப இத 1 போட்டுக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட்டா பார்க்கக்கூடியது பேட்டர்ன்டு அண்ட் லெட்ஜர் டோர். இப்பதான் பேட்டர்ன் என்ன, லெட்ஜ்னா என்னன்னு சொன்னோம். அப்ப பேட்டர்ன்ஸ்ங்கிறது வெர்டிகல் மெம்பரா குடுத்திருக்கிறது, லெட்ஜ்ங்கிறது ஹரிசாண்டல் மெம்பரா குடுத்திருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் லெட்ஜர் டோர். ஃபங்ஷன்னா நீங்க கேட்க போறதுல மெட்டீரியல் ஓரியன்டடா வேணா கேட்கலாம். அது மாரி ஆப்பரேஷன்ல மாத்தி குடுத்தேன்னா, அது ஓரியன்டடா கேட்கலாம். பேட்டர்ன்டு இல்ல பேட்டர்ன்ஸ் அண்ட் லெட்ஜர் டோர்ஸ்னு எழுதிக்கங்க. இதெல்லாம் ரைட்டா பார்த்துக்கங்க. ஓகே. அப்ப பேட்டர்ன்ஸ் ஆர் வெர்டிகல் பாண்ட். வெர்டிகலா குடுத்துருக்கக்கூடியது முதல்ல சொன்ன மாரி ஸ்க்ரூ வச்சு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்சனல் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய நம்ம லெட்ஜரோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்ப எழுதிக்கங்க. பேட்டர்ன்ஸ் ஆர் வெர்டிகல் பாண்ட் ஆர் வெர்டிகல் bonds which are having grooves attached together by horizontal supports. லெட்ஜிடஸ் சோனியன் பிகர்னு கொடுத்து ஒரு படம் வரையலாம். இல்லாட்டி எழுதிக்கிறேன். அட்டாச்மெண்ட் டுகெதர் பை ஹாரிசாண்டல் சப்போர்ட்ஸ்னு எழுதிக்கிறேன். ஹாரிசாண்டல் சப்போர்ட். படமா தேவையில்லைங்க. நான் சொல்லிட்டேன். ஹாரிசாண்டல் சப்போர்ட். அப்ப ஜஸ்ட் அந்த வெர்டிகல் காம்போனன்ட் அந்த பேட்டர்ன் மட்டும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி டோர்லாம் பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும்.
இப்படி இருக்கும். அப்ப இதுல மொத்தம் 3 பேட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த இடத்துல வந்து ஒரு லெட்ஜர் குடுத்துருக்கோம். அது மாரி இங்க கர்சனலா இங்க ஒரு லெட்ஜர் குடுத்துருக்கோம். நடுவுல வந்து ஒரு லெட்ஜர் குடுத்துருக்கோம். அப்ப இதுல எத்தன பேட்டர்ன், எத்தன லெட்ஜர் இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இது வெர்டிகலா இருக்கக்கூடிய இது எல்லாமே பேட்டர்ன் தான். அதே மாரி வெர்டிகலா இருக்கக்கூடிய எல்லாமே பேட்டர்ன் தான். நடுவுலயும் வெர்டிகல் தான் இருக்கு. போட்டுருங்க. இது எல்லாமே பேட்டர்ன் தான். மொத்தம் 3 பேட்டர்ன் இருக்கு. லெட்ஜ் எத்தன இருக்குன்னா, இந்த கர்சனலா இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இது லெட்ஜ். கர்சனலா இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இது லெட்ஜ்ன்னு சொல்லுவோம். கர்சனலா இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இது லெட்ஜ்ன்னு சொல்லுவோம். அப்ப இது லெட்ஜ். இது பேட்டர்ன். வச்சுக்கோங்க. அப்ப லெட்ஜும் பேட்டர்ன் சேர்ந்த மாரி உள்ளது தான் பேட்டர்ன்ஸ் அண்ட் லெட்ஜர் டூல்னு குடுத்துருக்கு. இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து வித் எவ்வளவுன்னு திக் எவ்வளவுன்னு குடுக்குறேன். ஆ எழுதிக்கிறேன். ஆனா இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, குறுகலான ஓப்பனிங் வருது ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எழுதிக்கிறேன். இதோட வித் எவ்வளவு சார் அப்படின்னா, வித் வந்து 10 to 20 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப 100 to 200 mm. இது mmல சொல்லப்போகுது. திக் வந்து 2.23 சென்டிமீட்டர் இருக்கும். mmல சொல்லும்போது 25 to 30 mm திக். நான் ஒரு பேட்டர்ன் ஒரு லட்சு அதோட அகலம் திக்க தான் சொல்றேன். 25 to 30 mmன்னு குடுக்குறோம். ஓகே. இது எங்க சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, this type of door used in narrow opening. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் கேட்கலையா? சார் கேக்குதா இல்லையா? செக் பண்ணுங்க. பிரேக் ஆகி வருதுங்க சார் சார். பிரேக் ஆகி தான் சார் கேட்குது. வெயிட். நெட்வொர்க் இஷ்யூஸ் தான் எதுவும் இல்லையே. சார் இப்ப எப்படி சார் கேக்குது? விட்டு விட்டு தான் கேக்குதா? சார் கிளியர்? எஸ் சார். எஸ் சார். சார் சார் நான் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகி கேக்குதா? பிரேக் ஆகி தான் சார் எனக்கு கேட்குது. எல்லாருக்குமா? செக் பண்ணுங்க. எஸ் சார் பிரேக் ஆகி தான் கேட்குது. ஓகே. சார் இப்ப பாருங்க. சார் கேக்குதா? கேக்குதுங்க சார். எஸ் சார் கேட்குது சார். ஓகே கேட்குது சார். ஓகே. ஓகே. சார் அதாவது நான் பேசுற வார்த்தை தெளிவில்லாம பிரேக் ஆகி கேக்குதா? இல்ல வந்து நான் பேசுற வார்த்தையே வந்து கேப் விட்டு பிரேக் ஆகி கேக்குதா? ஃபர்ஸ்ட்டா அது செகண்டா? இப்ப இதுக்கு முன்னாடி கேட்டது. கேப் விட்டு கேக்குதுங்க சார். ஓகே. அப்ப நெட்வொர்க் இஷ்யூஸா தான் இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ ஓகே தான எல்லாருக்கும்? ஓகேங்க சார். ஓகே. ஓகே. அப்ப இது வந்து எங்க குறுகலான பரப்பு வருதோ, அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த பேட்டர்ன் லெட்ஜ் வச்சு பார்த்தோம். அதோட 3வது பிரேஸ்டு சேர்த்துக்கிறேங்க. அதாவது குறுகலா சாரி டயகனலா அது இன்க்ளைனா இந்த பேட்டர்ன் லெட்ஜரோட சேர்த்து அடுத்ததா இன்னொன்னு குடுப்பாங்க. அததான் என்ன சொல்றோம்னா பிரேசிங்னு சொல்றோம். அப்ப இது பிரேஸ்டு, லெட்ஜ்டு, பேட்டர்ன்டு 3 கனெக்ட் பண்ண டோரா இருக்கும். அப்ப அடுத்த டைப் வந்து 3 கனெக்ட் பண்ண மாதிரி குடுக்குறேன். பார்த்துக்கங்க. அதாவது வாய்ஸ் பிரேக் ஆனா உடனே சொல்லிடுங்க அடுத்து. இப்ப அடுத்து மேல உள்ளது 1 தானே? ஓகே 1. இப்ப 2 எழுதிக்கிறேன். 2 என்ன அப்படின்னா, அதாவது பேட்டர்ன்டு லெட்ஜ்
and braced doors. Okay, மூணு சேர்ந்த மாதிரி. அப்ப to make rigid, braces are provided diagonally in additional to pattern and ledge. ஆல்ரெடி கொடுத்த பேட்டர்ன் அண்ட் லெட்ஜ் டோர்ல அது ஒரு ரிஜிடிட்டியோட தன்மையை அதிகப்படுத்துறதுக்காண்டி டயகனலா கொடுக்கக்கூடிய அந்த உட்டர் ஸ்ட்ரக்சர் அதுதான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். அப்ப எழுதிக்கிறேங்க, டு மேக் ரிஜிட் braces are provided diagonally in additional to patterns and ledges. Patterns and ledges. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அண்ட் லெட்ஜஸோட அடிஷனலா இன்னொன்று ப்ரொவைட் பண்றோம். அதுதான் பேட்டர்ன் லெட்ஜஸ் அண்ட் பிரேசஸ் ரூல்ஸ் சொல்றோம். அது எப்படி இருக்குன்னா டயகனலா இருக்கு. ஏன் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரிஜிடிட்டி தன்மையை அதிகப்படுத்துறதுக்காண்டி கொடுக்கணும். அதை சீக்கிரம் பிரேக் பண்ணி உடச்சு வந்துடக்கூடாதுக்காண்டி. அப்ப இந்த டைப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சின்னதா போடுங்க. அப்ப இதெல்லாம் பேட்டர்ன்ஸ். இப்ப நான் கொடுத்துருக்கிறது பேட்டர்ன்ஸ். அதே எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இது லெஜிட் ஹாரிசான்டலா கொடுக்கக்கூடியது, இது லெஜிட், இது லெஜிட். அதே பிரேசிங்னா என்ன அப்படின்னா இப்படி இன்க்ளைண்டா கொடுக்கக்கூடியது. இப்படி இன்க்ளைண்டா கொடுக்கக்கூடியதா பிரேசர் அப்படின்னு சொல்லுவோம். பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல பார்த்தோம்னா இந்த ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் நமக்கு லெட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்டிகல் போர்ஷனை பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயகனல் போர்ஷனை இதுதான் பிரேசஸ் அப்படின்னு சொல்றோம். பேட்டர்ன் லெஜிட் பிரேசர். அந்த பிரேஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட ரிஜிடிட்டி தன்மை அதிகப்படுத்துறதுக்காக. இந்த பிரேசஸோட வித்து வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இங்க லெஜிட்டுக்கு கொடுத்துட்டேன், பேட்டர்ன் லெஜிட் கொடுத்துட்டேன். 100 மூலியமா வித்து 25-30 திக்கு இருக்கணும். அப்ப இங்க கொடுக்குறது வந்து பிரேசஸ் கொடுக்குறேன். வித்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதே 100 to 150 தான் இருக்கும். 200 சொல்லியிருப்பேன். அது திக்கு அதே சேம் தான் 25-30 தான். திக்கு வந்து 25 to 30 தான். ஓகே, இந்த டைப் ஆஃப் டோர் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா எங்கன்னா அகலமான ஓப்பனிங் வந்து அந்த இடத்துல கொடுக்குறோம். அப்ப இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த திக்னஸ் வெளித்தோட அதிகம் கேட்க மாட்டாங்க. அப்ப பேட்டர்ன் லெஜிட் டோர் எங்க கொடுக்குறோம்னா நேர ஸ்பேசிங் குறுகலான ஓப்பனிங் வரும்போது. அதே வந்து ரொம்ப அகலமான ஓப்பனிங் வரும்போது நம்ம கொடுக்குறது பேட்டர்ன் லெஜிட் பிரேசர் வந்து கொடுக்குறோம். ஏன்னா ஆதி காலத்துல இப்பதான் நவீன முறையில எவ்வளவு கோர்ஸ் ஐட்டம் வந்துருச்சு, ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். இப்ப அடுத்து பேட்டர்ன் லெஜிட் பிரேம்டு டோர் பார்க்கலாம். அந்த பிரேசஸ் தூக்கிட்டு பிரேம்டு டோர் பார்க்கலாம். பிரேம்டு டோர்னா என்ன சார்னா சுத்தி பிரேம் வந்து அடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல லெட்ஜஸ்னா இந்த ஹரிசாண்டல் வந்து பட்டை வந்து தான் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து இந்த ஹரிசாண்டல் வந்து பட்டை வந்து தான் இருக்கும். ஆனா இந்த ஹரிசாண்டல் பட்டையோட ஒரு வெர்டிகல் பட்டையை கொண்டா கனெக்ட் பண்றது. அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஒரு பிரே மாதிரி உருவாக்குறது. நாலு பக்கமும் ஒரு பிரே மாதிரி உருவாக்குறது. இது எப்படின்னா இந்த வெர்டிகல் இந்த ஹரிசாண்டல் வந்து ஜாயின் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிருக்கு, இங்கே ஜாயின் பண்ணிருக்கு. ஒண்ணுக்கு இன்டர்லிங்க் ஆயிருக்கு. ஒரு பாக்குறதுக்கு ஒரு பிரேம் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்ப எழுதிக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மூணாவது டைப். அடுத்த பேஜ் போறேன். பேட்டர்ன் லெஜிட் அண்ட் பிரேம்டு டோர் கொடுங்க. பேட்டர்ன் லெஜிட் அண்ட் பிரேம்டு
டோர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப இதை பொறுத்தவரை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, for the simple pattern at legit door, framework is provided in the form of two vertically known as tiles னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சிம்பிள் பேட்டர்ன் வந்து லெஜிட் டோர்ல ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்போம். அதை வெர்டிகலா ஃப்ரேம்ல வந்து கொடுத்துருப்போம். அதை வெர்டிகலா ஃப்ரேம்ல தான் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம டோரோட பாகங்கள் டெக்னிக்கல் டைப் நான் கொடுப்பேன். அதுல இந்த ஸ்டைல்ஸ் வரும். அப்ப ஜஸ்ட் நீங்க எழுதிக்கிறேன். இங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா, ஃபார் த simple patterned and legit door framework is provided in the form of two verticals known as tiles. அப்ப பேட்டர்னே லெஜையும் சேர்த்தாக்க ஒரு ஃப்ரேம் வந்து உருவாக்கியிருப்போம். அந்த ஃப்ரேம்ல 2 சைடு வெர்டிகல் மெம்பர் இருக்கும். அந்த வெர்டிகல் மெம்பர் என்ன சொல்றோம்னா ஸ்டைல்ஸ் சொல்றோம். ஸ்டைல்ஸ். அப்ப 2 வெர்டிகலி 2 ப்ரௌன் இருக்குங்க. அப்ப known as ஸ்டைல்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸ்டைல்ஸ். அப்ப அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அதோட வித்து என்ன சார் வரும் அப்படின்னா, அதோட வித்து வந்து 100 mm 10 சென்டிமீட்டர். அதோட திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னா 40 mm 4 சென்டிமீட்டர். அவ திக்னஸ் போட்டுருக்குங்க. அது எந்த அளவுக்குன்னா 40 mm இல்ல 4 சென்டிமீட்டர் இருக்கும். சார் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? எது பிரச்சனை இல்ல? எஸ் சார் கேக்குது. Yes, sir. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல படம் உங்களுக்கு கொடுத்தோம்னா இப்படிதான் சார் இருக்கும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். நார்மலா பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அவ பேட்டர்ன் கொடுத்தாச்சு. லெஜிட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தாச்சு. இப்போ இது தனித்தனி கட்டையா இல்லாம இங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு இந்த லெஜிடோட போய் கனெக்ட் ஆயிருக்கு இந்த பேட்டர்ன். அதே மாதிரி இங்கிட்ட அந்த லெஜிடோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த பேட்டர்ன். அப்ப இப்படி ஒரு ப்ரே மாதிரி ஃபார்ம் பண்ணிருப்போம். அப்ப இங்க இதுல கனெக்ட் ஆயிட்டாவே இதுல கனெக்ட் ஆயிட்டாவே மீதி இருக்கக்கூடிய இதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க ஆணி அடிச்சுட்டாவே இங்க ஆணி அடிச்சுட்டாவே இங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி இருக்கு டோட்டலா பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இங்கேயும் பிணைப்புல இருக்கும், இங்கேயும் பிணைப்புல இருக்கும், இங்கேயும் பிணைப்புல இருக்கும், இங்கேயும் பிணைப்புல இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், நாலு பக்கம் அடிச்ச மாதிரி. அப்ப இங்க இருக்கக்கூடிய வெர்டிகல் மெம்பர் இருக்குல்ல, இதையும் தான் நம்ம அடைக்கணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த கொஸ்டின் க்ளோஸ் ஆயிருக்கு. எப்படி ஒரு டம்ளர்ல கீழே மேலே அடைச்சுட்டா உள்ள எல்லா பசமும் க்ளோசர் சர்ஃபேஸா மாறுதோ அது மாதிரி. அப்ப 2 பக்கம் அடைச்சுட்டா மேலே கீழே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேட்டர்ன் இருக்கு. அது எப்படி இருக்கு சார்? லெஜர் இருக்கு, அது க்ளோஸா மாறிடும். அப்ப இந்த முறையை தான் என்ன சொல்றோம்னா பேட்டர்ன் லெஜர் அண்ட் ஃப்ரேம்னு சொல்றோம். அது இருக்கக்கூடிய அந்த வெர்டிகல் ஃப்ரேம் தான் என்ன சொல்றோம்னா ஸ்டைல்ஸ்னு சொல்றோம். அதான் பின்னாடி பார்க்கலாம், படம் இங்க தேவையில்லை. அதுக்கு லாஸ்ட் பேட்டர்ன் லெஜர் பிரேஸ்ட் அண்ட் ஃப்ரேம் க்ளோஸ். அது என்னன்னா இப்ப நான் இப்ப நான் சொன்னேன் பேட்டர்ன் இருக்கும், லெஜர் இருக்கும். அதுல வெர்டிகலா இருக்கக்கூடிய 2 போயிட்டு மேலே கீழே கனெக்ட் ஆகி ஒரு ஃப்ரேம் மாதிரி உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த செட்டப்ல இப்ப டயகனலா வந்து மேலே கீழே என்ன வரும்னா ஒரு பிரேசஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்ப ஆல்ரெடி பேட்டர்ன் இருந்துச்சு, லெஜர் இருந்துச்சு, ஃப்ரேம் இருந்துச்சு. இப்ப அதுக்குள்ள டயகனலா ஒரு பேசிங் சேர்த்திருக்கோம். அப்ப இது பேட்டர்ன் லெஜர் பிரேஸ் அண்ட் ஃப்ரேம் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிறேன் லாஸ்ட் கிளிப் 4. இப்ப சொல்றது ஃபங்க்ஷனை பொறுத்து. அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன் கிளாஸ் இஸ் நாட் டோட்டல். லாஸ்ட் எழுதிக்கிறேன். அதாவது பேட்டர்ன் லெஜிட் பிரேஸ்டு அண்ட் ஃப்ரேம்டு டோர்ஸ் அப்படி போட்டுருங்க. அப்ப in this type the door made up of pattern ledgers frames and braces. இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ரிஜிடா இருக்கும். அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த பேட்டர்ன் லெஜர் வச்சு உருவாக்கப்பட்ட டோர்ல அதிக உறுதித்தன்மையோட இருக்கிறது இந்த பேட்டர்ன் லெஜர் பிரேஸ் அண்ட் ஃப்ரேம் டோர். 4 காம்பினேஷன்ல இருக்கிறது. அப்ப நான் அதோட மாடர்ன் எப்படி கொண்டு வந்துட்டாங்க நான் சொல்றேன். அப்ப பேட்டர்ன் லெஜர் பிரேஸ் அண்ட் ஃப்ரேம் டோர்ல என்ன எழுதிக்கலாம்னா இது மோர் ரிஜிடா இருக்கும். இதுல காம்பனண்டா அந்த கெட்டிங்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் லெஜர்ஸ் பிரேசஸ் ஃப்ரேம்ஸ் 4 காம்பினேஷன்ல இருக்கு. இப்ப எழுதிக்கிறேன் in this type
in this type. The door made up of patterns, ledges, frames, and braces. So it is more rigid. More rigid. Okay. அவ்வளவுதான். இதே வந்து இன்னொரு டோரோட கொடுக்கலாம். ஃப்ரேம் அண்ட் பேனல் டோர். இப்ப நான் அந்த ஃப்ரேம் செக்ஷன் கூட சேர்த்து நடுவுல இருக்கக்கூடிய கேப் அடைக்கிறதுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லெட்ஜஸ் எல்லாம் எடுத்துட்டு கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க நார்மலா வீடுகள்ல பாக்குறீங்கல்ல, வீடுகள் நார்மலா எப்படி இருக்கும்? இப்படி ஃப்ரேம் இங்க ஒரு வெர்டிகல் மெம்பர் இருக்கும், இங்கிட்ட ஒரு வெர்டிகல் மெம்பர் இருக்கும். அப்ப இங்க வந்து ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் ரெயில்னு சொல்லுவாங்க, வெர்டிகல் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு ஹரிசாண்டல் மெம்பர், அதுக்கடுத்து இங்க வந்து ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் இருக்கும். இந்த இடைப்பட்ட அப்ப இது சுத்தி இப்படி ஒரு ஃப்ரேம் செக்ஷனா இருக்கும். அப்ப ஹரிசாண்டல் இருக்கக்கூடியதுனா ரைல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப இது 3 ரைடு, இது 2 வெர்டிகல் மெம்பர் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த கேப்ல வந்து ஒரு பலகை வச்சு அடைப்போம், பேனல் வச்சு அடைப்போம். இங்க வந்து ஒரு பேனல் வச்சு அடைக்கிறோம். அப்ப இங்க ஃப்ரேம்ஸ் இருக்கு, அதோட சேர்த்து பிளஸ் பேனல்ஸ் இருக்கு. அப்ப இது 2 சேர்த்தது தான் பேனல் டோர். இப்ப நார்மலா நீங்க வீட்ல பார்க்கக்கூடிய டோர்னா அதிக இடங்கள்ல மோஸ்ட் காமன்லி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய டோர்ஸ் தான் என்ன டோர்ஸ் சொல்றோம். ஃப்ரேம் 2 பேனல் டோர்ஸ்னு சொல்றோம். எழுதிக்கிறேன், ஏசி எழுதிக்கிறேன். அதுல லாஸ்டா ஆல்ரெடி 4 பார்த்தோம், 5 எழுதிக்கிறேன். ஓகே ஓகே. அஞ்சாவது பார்க்குற மாதிரி, அதாவது ஃப்ரேம்டு அண்ட் பேனல்டு டோர். பேனல்டு டோர் அப்படின்னு கொடுக்குறேங்க. அதாவது these are very strong and will give good appearance when compared to patterns doors. பேட்டர்ன்ஸ்னா பார்த்தா வெறும் சட்டமா வரி வரியா இருக்கும். ஆனா பேனல் டோர் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த பேனல்ஸ்ல நம்ம அழகழகான இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்னா படங்கள் வரைஞ்சிக்கலாம், மர சிற்பங்கள்லாம் வரைஞ்சிக்கலாம். அப்ப ஃப்ரேம்டு அண்ட் பேனல் டோர்ல எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். these are very strong. These are very strong. Very strong and will give good appearance. பார்க்கிறதுக்கு நல்ல தோற்றம் இருக்கும். Will give good appearance. When compared to pattern door. அப்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், பார்க்கிறது நல்லா இருக்கும்னு சொல்றதெல்லாம் நம்ம ஜெனரலா பேசுற ஒன்னோட கம்பேர் பண்ணி சொல்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பேட்டர்ன் ஸ்டோர், அது பேட்டர்ன் லெஜிடா இருக்கலாம், இல்ல பேட்டர்ன் லெஜிட் பிரேஸ்ல இருக்கலாம், இல்ல பேட்டர்ன் லெஜிட் பிரேம்ல இருக்கலாம், இல்ல பேட்டர்ன் லெஜிட் பிரேம்ல பிரேஸ்லெஸ்ஸா இருக்கலாம். அந்த 4 வகையான டோரோட கம்பேர் பண்ணும்போது வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்ப good appearance when compared to patterned doors போடுங்க. patterned doors அப்படின்னு போட்டுக்கங்க. அதுக்கு these are the widely used doors is almost all type of buildings. அதிகமா பயன்படுத்தக்கூடிய டோர்ல இந்த ஃப்ரேம்டு அண்ட் பேனல் டோர்ஸ். அதுக்கடுத்து எல்லா டைப் ஆஃப் பில்டிங்கையும் நீங்க பார்த்துக்கலாம். இப்பயே அது இருக்கக்கூடிய வெர்டிகல் மெம்பர் ஸ்டைல்ஸ்னு சொல்றோம், ஹரிசாண்டல் மெம்பர் ரைட்ஸ்னு சொல்றோம். அதுக்கடுத்து இந்த பேனல்னு சொல்றது மர பலகையில கொடுத்துருப்போம், இல்ல பிளேவுட்ல கொடுத்துருப்போம், இல்ல ஹாஸ்பிட்டல் சிமெண்ட் சீட்ல கொடுத்துருப்போம், இல்ல ஒரு சில இடங்கள்ல கண்ணாடியோட கொடுத்துருப்போம், கிளாஸோட கொடுத்துருப்போம். இப்ப எழுதிக்கிறேன். சார் கிளியர்? கேக்குதா? Yes, sir. Yes, sir. These are the widely used doors
in almost all type of buildings. All type of buildings கொடுக்குறேன். buildings. அப்ப அந்த டோர்ல இருக்கக்கூடிய வெர்டிகல் மெம்பர், இப்ப இதான் டோர்னா அதுல இருக்கக்கூடிய இந்த வெர்டிகல் மெம்பர், இதான் ஸ்கைஸ். ஹரிசாண்டல் மெம்பர் வந்து ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் மேலே சொன்னேன், அதான் எழுத போறேன். அப்ப எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, வெர்டிகல் மெம்பரா டோர் இது ஒரு வெர்டிகல் மெம்பர். இது எப்படி சொல்றோம் அப்படின்னா ஸ்டைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்டைஸ் இதோட வித்து வந்து 10 mm இருக்கும். லைட்டா பாத்துக்கங்க, அவ்வளவுதான். வெர்டிகல் மெம்பர் ஸ்டைஸ் இம்பார்ட்டன்ட். வித்துனா கேட்கறான் தெரியல, பாத்துக்கங்க. ஹரிசாண்டல் மெம்பர் இதை ரைஸ்னு சொல்றோம். டோர்ல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல், பிரேம் அண்ட் பேனல் டோர்ல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் மெம்பர் ரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அதுக்கடுத்து இந்த பேனல் ஆர் மேடப், அது எப்படி பேனல் எதுல உருவாக்கி இருப்போம் அப்படின்னா, இந்த பேனல்ஸ் ஆர் மேடப் ஆர் ஒன்னு டிம்பர்ல இல்லனா பிளேவுட். காலா நடத்துறேன் பிளேவுட். 2 or 3 or more வீனஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கிரெயின்ஸ்க்கு பர்பெண்டிகுலரா க்ளூ வச்சு ஒட்டி இருப்பாங்க. அதான் என்ன சொன்னா நம்ம பிளேவுட்ஸ் சொன்னோம். அப்ப இந்த பேனல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிம்பர், பிளேவுட் இல்ல ஆஸ்பெட்டோஸ் ஷீட்ஸ். அதுக்கடுத்து ஆன்டி கிளாஸ், இதுல ஏதாச்சும் ஒண்ணு வச்சு உருவாக்கிருக்கலாம் அந்த பேனல்ஸ். இப்ப அவ்வளவுதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு. மொத்தம் 5 கேட்டகரி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து டோர்ஸ் ஒரு கிளாசிபிகேஷன் என்ன பார்க்க போறோம்னா, அக்கார்டிங் டு மெட்டீரியல்ஸ், மெட்டீரியலோட அடிப்படையில எப்படி வந்து டோரை வகைப்படுத்தணும் அப்படின்னு பார்க்க போறோம். எழுதிக்கிறேங்க, அக்கார்டிங் டு மெட்டீரியல் கொடுங்க. அக்கார்டிங் டு மெட்டீரியல்ஸ் கொடுங்க. மெட்டீரியல்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்டு டோர், கண்ணாடி கதவு, கிளாஸ்டு டோர்ஸ் கொடுங்க. ஓகே. அப்ப ஆல்சோ கால்ட் அஸ் சாஸ் டோர்ஸ் சொல்லுவாங்க. எஸ்யூஎஸ் சாஸ் டோர்ஸ் சொல்லுவாங்க. ஆல்சோ கால்ட் as சாஸ் டோர்ஸ். ஓகே. It is generally provided in interior wall opening. இப்போ வீட்டு உள்ள இருக்கிற ரூம்ல வால் ஓப்பனிங் வருது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து ஹாஸ்பிட்டல், காலேஜஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கும், வெளில இருக்கிற பாக்குற மாதிரி, உள்ள உட்கார்ந்து போல பாக்குற மாதிரி. அப்ப இட் இஸ் generally provided in interior wall openings or in hospitals, colleges, etc. அதுக்கடுத்து அதான் சொன்ன இன்டீரியர் ரூம் விசிபிளா தெரியும். அதுக்கடுத்து வெளிச்சம் ஈஸியா உள்ள ஊடுருவி வரும், சூரிய வெளிச்சம். அப்ப இந்த இன்டீரியர் ஆஃப் ரூம் இஸ் விசிபிள். The interior of room is visible through glassed doors and light also passes through glass. Okay. இதான் கிளாஸ் டோர்ஸ் சொல்றோம்.
அப்ப ஃபுல்லாவும் கிளாஸ்லயே கொடுத்துருக்கலாம், இல்ல பாதி கிளாஸ் பாதி டிம்பர்லயும் கொடுத்துருக்கலாம். அப்ப நீங்க பார்க்குற டோர்ஸ் எல்லாமே ஃபுல்லாவும் கிளாஸா இருக்கும். இல்ல கீழ வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பாதி தூரத்துக்கு வந்து டிம்பர் கொடுத்துருப்பாங்க, வேற ஏதாச்சும் பேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேல கிளாஸ் வந்து இருக்கு. அப்ப எழுதிக்கிறேங்க, this may be fully glassed or partially ஒன்னு ஃபுல்லா கிளாஸா இருக்கும், இல்லாட்டி partially glassed and partially பேனல் இருக்கு. அந்த பேனல் டிம்பர், வேற ஏதாச்சும் பிளாஸ்டிக், இல்ல வேற ஏதாச்சும் ஸ்டீல், இல்ல வேற ஏதாச்சும் ஏசி சீட், இது மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம், ஸ்டீல் சீட்ல கொடுத்துருக்கலாம். அப்ப ஒண்ணு ஃபுல்லா இருக்குது, ஃபுல்லி கிளாஸ்டா இருக்காது, இல்ல பார்சியலி கிளாஸ்டா இருக்காது. அப்ப பார்சியலி கிளாஸ்டா இருக்கு அப்படின்னா அண்ட் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா அண்ட் பார்சியலி பேனல்டா இருக்கும். பேனல்டா இருக்கும். அது எதுல செஞ்சிருப்போம்னா டிம்பர்ல செஞ்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கு லோவர் லிட் டோர்னு போடுங்க. லோவர் லிட் டோர் என்னன்னா நமக்கு லைட்டா இங்க லைட்டா கொடுத்துருப்பாங்க, கேப்பா இருக்கும். அப்ப வந்து லைட்டா வந்து ஒரு பிடிச்சி இழுத்தோம்னா அது உள்ள வெளில இருக்குது அப்படி தெரியும். அவர் மறுபடியும் இதானா அப்படியே இதாயிரும், மறைச்சிடும். அப்ப நடுவில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி பேட்டர்னா கொடுத்துருப்பாங்க ஹட்சன்ல. அது வந்து எப்படின்னா தொடர்ந்துட்டு மூடுற மாதிரி. எப்படி வந்து நம்ம கண்ணாடில போடும்போது அதுவே சிலது வந்து மூடிட்டு திறக்கிற மாதிரி ஓப்பனிங் வச்சிருப்பாங்க, அது மாதிரியான விஷயங்கள் தான். அப்ப லோவர் லிட் டோர்னா என்ன அப்படின்னு எழுதிக்கிறேங்க. நேச்சுரல் வென்டிலேஷன் வர்றதுக்காண்டி ரூம்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு சில பிரைவசி பாலிசிக்காண்டி நம்ம லோவர் லிட் டோர் வந்து கொடுத்துருக்கோம். எழுதிக்கிறேங்க, லோவர் லிட் டோர். அடுத்த பேஜ் போறேன். மெட்டீரியலோட அடிப்படையில ரெண்டாவது லோவர்டு டோர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறது. ஓகே, the lowers permit natural ventilation. Lowers permit natural ventilation when the door is closed and also provide privacy in the room. Closed and also provide privacy in the room. ஓகே, அதுக்கடுத்து பொதுவா இது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெசிடென்சியல்ல டாய்லெட்ல யூஸ் பண்றாங்க, அதுக்கு பப்ளிக் பில்டிங்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்ப ஜெனரலி யூஸ்டு ஃபார் எங்க அப்படின்னா டாய்லெட்ஸ் ஆஃப் ரெசிடென்சியல்ஸ். அப்ப எழுதினா ரெசிடென்சியல் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ், வெளியில இருக்கக்கூடிய டாய்லெட்ல யூஸ் பண்றோம். அப்ப டாய்லெட்ஸ் ஆஃப் ரெசிடென்சியல்னு போடுங்க அண்ட் பப்ளிக் பில்டிங்ல யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப நம்ம பார்த்தா லோவர் லிட் டோர் பார்த்தோம். இதுக்கு அடுத்து இது வந்து டிம்பர்ல மேட் பண்ணிருப்பாங்க, கிளாஸ், பிளேவுட், எது வேணுமா மேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து இது பிக்ஸ்டாவும் இருக்கும், அந்த பேட்டர்ன் வந்து இன்க்ளைண்டா இருக்கும் அப்படிங்கிறது மூவ் பண்ணிக்கலாம், பிக்ஸ்டாவும் வரும். அப்ப எழுதிருங்க, அவ்வளவுதான். ஸ்டோர்ல வந்து 2 டைம் பார்த்தா போதும், ரொம்ப டீடைலா போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மெட்டீரியல் அதுக்கடுத்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டைம்ஸ் தான் பார்க்க நான் சொல்றேன். ஆனா விண்டோல வந்து நிறைய டைம் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்ப அடுத்து இதுல இன்னொரு பாயிண்ட் அடிஷனல் எழுதுங்க. இந்த லோவர் டோர் இருக்குல்ல, இந்த லோவர்ஸ் ஆர் மேடம், அந்த வரிசையா ஸ்ட்ரிப் மாதிரி கஸ்லாம் கொடுத்துருக்க இந்த லோவர்ஸ்ங்கிறது டிம்பர், கிளாஸ், பிளைவுட் இதுல செஞ்சிருப்பாங்க. இது பிக்ஸ்டாவும் இருக்கும், இல்ல மூவபிளாவும் இருக்கும். அப்ப எழுதிக்கிறேங்க, லோவர்ஸ்
are made up of timber or glass or plywood and thus may be either fixed or movable or movable. அதுக்கு டேர்ம்ஸ் எழுதிக்கிறேங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பிரேம்ஸ்னு போடுங்க. பிரேம்ஸ் வந்து நம்ம மீட்டருக்குள்ள தான் மெஷர்மென்ட் பண்றோம். ஆரம்பிச்சுங்க. ஓகே. This is considered of an assembly of horizontal and vertical members. ஒரு பிரேம்ங்கிறது என்ன? இங்க ரெண்டு பக்கம் வெர்டிகல், இங்கிட்டு ஹரிசாண்டல், இங்கிட்டு ஹரிசாண்டல், சென்டர்லயே கொடுப்பாங்க ஹரிசாண்டல். அப்ப இந்த வெர்டிகலா ஹரிசாண்டல்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த க்ளோஸ்டு ஜோனை தான் பிரேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அப்ப எழுதிருங்க, நமக்கு எக்ஸாம்பிள் தமிழ் எழுதிக்கிறேன். This consists of பிரேம்ஸ் எதுல அளக்கிறோம்னா லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், மினிமம் திக் இருக்கும். அப்ப லென்த், பிரெத், டெப்த் மீட்டர் 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 கியூப். அப்ப மீட்டர் கியூப் அளக்கலாம். யாருங்க? This consists of an assembly of horizontal and vertical members which are placed along the top, side and bottom opening. டாப் சைடுல வெர்டிகல், டாப்லயும் பாட்டம்லயும் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஹரிசாண்டல். அவ்வளவுதான். which are placed along the top, sides and bottom of opening கொடுக்குறேன். and bottom of opening. அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்ப இது இன்னொன்னு இருக்கலாம். இது எப்படின்னா ஒரு 4 பக்கம் மூடப்பட்ட பரப்பா இருக்கு, அதனாலதான் பிரேம்னு சொல்றோம். அப்ப so as to form an enclosure and act as support for a door and window. விண்டோலயும் இதே மாதிரிதான் 4 புறம் சுத்தி வந்து பிரேம்ஸ் சின்ன சின்ன அடிச்சிருக்க மாதிரி இருக்கும். 2 வெர்டிகல் 2 ஹரிசாண்டல் காம்பினேஷன்ல இருக்கும். அப்ப ஒரு பிரேம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப அது வந்து அந்த டோருக்கும் விண்டோவுக்கும் சப்போர்ட்டா வந்து பயன்படுது அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. அதாவது so as to form an enclosure and act as support for a door or a window. Act as support for a door or a window. ஓகே. அதுக்கடுத்து ஹெட் போட்டுக்கிறேங்க. ஹெட்ங்கிறது என்னன்னா, நம்ம ஹரிசாண்டல் மெம்பர்லயே டாப்ல இருக்கக்கூடியது ஹெட், பாட்டம்ல இருக்கக்கூடியது சில்லு. காமிச்சுக்கிறேன். ஹெட் சில்லு ரெண்டு போடுறேன். இப்ப பிரேம்ஸ் சொல்லியிருக்கோம், அந்த பிரேம்ஸ்ல ஹெட் பார்க்க போறோம். ரெண்டாவது ஒண்ணு தானே பார்த்துருக்கோம். ஓகே, 2 இங்க எழுதிக்கிறேன். ஹெட்னு போட்டுக்கிறேன். ஹெட் அதாவது this is the top horizontal member of the frames. ஒரு ஃப்ரேம்ல டாப்ல இருக்கக்கூடிய horizontal member வந்து ஹெட். This is the top horizontal member of the frame. Top horizontal member of the frame.
அதுக்கு சில் எழுதிக்கிறீங்க. 3வது சில். சில்னா என்ன அப்படின்னா அதே மாதிரி பிரேம்ல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் மெம்பர் தான் குறிக்க முடியாது. இதுல வந்து ஒரு இது டோர் ஆர் விண்டோ இது மாதிரி எடுத்துக்கிறேன். அதே பாட்டம் ஹரிசாண்டல் மெம்பர் ஒன்லி இன் விண்டோ எழுதுகிறேன். விண்டோல வந்து பாட்டத்துல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் மெம்பர் சில்னு சொல்றோம். பாட்டம் horizontal member only in window. அதுல இருந்து ஹார்ன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது இப்படி இருக்கும். இப்படி கொடுத்துருப்பான் டோர்ல மேல கீழே இருக்கு. இதான் ஹார்ன்ஸ் சொல்லுவாங்க. இதே வந்து சவுத்துக்குள்ள இருந்து பாதி பதிச்சுட்டு வெளில வந்து அது வந்து சப்போர்ட்டுக்காண்டி அந்த பிரேம்ல இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய பிரேம்ல வந்து அட்டாச் இருக்கு. அது ஹோல்டு பாஸ்ட்னு சொல்லுவோம். ஹார்ன்ங்கிறது இந்த இதை ஒரு இதில் வச்சிருப்பான். இதை கொக்கி மாதிரி இருக்கும். அதை வந்து மாட்டி விட்டுருவான். இதான் ஹார்ன்ஸ்னு சொல்லுவான். எழுதிக்கிறேன். 4வது ஹார்ன்ஸ் கொடுங்க. ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் 10 சென்டிமீட்டர் டு 15 சென்டிமீட்டர் இருக்கும். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் projection 10 சென்டிமீட்டர் டு 15 சென்டிமீட்டர் of the top and bottom member, top and bottom member numbers கொடுங்க of the frame which are embedded into the side of the wall, which are embedded into the side of wall. இது ஹார்ன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹோல்டு பாஸ்ட். இது என்னன்னா சவத்துக்குள்ள பில்ட் ஆயிருக்கா வெளில பாதி இது பண்ணிருக்கு. ஃப்ரேம் வந்து இறுக்கி அந்த வாலோட அட்டாச்சா வச்சிருக்கு. அந்த ஹோல்டு பாஸ்ட் தான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. அப்ப இது வந்து எதுல செஞ்சிருப்போம் அப்படின்னா இரும்புல தான் செஞ்சிருப்பாங்க. அந்த சவத்துக்குள்ள பாதி இன்செர்ட் பண்ணி வைக்கக்கூடிய போர்ஷனை தாரால நல்லா அடிச்சிருப்பாங்க. அப்ப அதோட தேவையில்ல. டோர்ஸ்க்கு எத்தனை மினிமம் ஹோல்டு பாஸ்ட் இருக்கணும், விண்டோவுக்கு எத்தனை இருக்குன்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஒரு டோரை பொறுத்தவரை ஒரு சைடுக்கு 3 கோல்டு பாஸ்ட் கொடுக்கணும். அதே விண்டோவுக்கு வந்து 2 கொடுக்கணும், மினிமம் கொடுக்கணும். அப்ப டோர்ஸ்க்கு 3 ஒரு சைடு, விண்டோஸ்க்கு 2. டோட்டலா வந்து 2 சைடு இருக்கும் டோருக்கு. அப்ப இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 6. அது விண்டோவுக்கு 2 சைடு இருக்கு, இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 4. அப்ப நான் ஒரு சைடு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஹோல்டு பாஸ்ட்னு போட்டுக்கங்க. நம்பர் 2 வெயிட்ல போய் வாங்கணும். 5 ஹோல்டு பாஸ்ட் பாஸ்ட்னு போடுங்க. ஏதாவது நம்பர் எத்தனை எண்ணிக்கைன்னு போய் வாங்குவோம், இல்லாட்டி வெயிட் போட்டு வாங்குவோம். எத்தனை கேஜி அப்படின்னு வெயிட் போட்டு வாங்குவோம். நம்பர் ஆஃப் வெயிட் சரிங்க. These are the mild steel flat bars of section 30க்கு 6. 30 mm-க்கு 6 mm வந்து இருக்க மாதிரி இருக்கும். 30ங்கிறது வித்து, 6ங்கிறது திக்கு. லென்த் வந்து என்ன 20 சென்டிமீட்டர். எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு. இந்த பர்சன் சவுத்துல இருக்கு, இந்த பர்சன் வெளில இருக்கு. அந்த ஃப்ரேமோட அட்டாச்டா இருக்கு. அப்ப இது அகலம் 30 mm. இதோட திக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 6 mm. இதோட லென்த்னு பார்த்துட்டா 20 சென்டிமீட்டர் வச்சுருங்க. அப்ப ஹோல்டு பாஸ்ட் அதாவது மைல்டு ஸ்டீல் செஞ்சிருப்பான்னு சொல்றாங்க. பிளாட்டா இருக்கணும், சமாதானமா உடையதா
ஹெட்ல வந்து 2 பக்கம் கொக்கி மாரி உடைச்சிட்டு இருப்பான். ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்ப these are the mild steel flat pass of section 30 mm cross 6 mm கொடுக்குறேங்க. And of length 20 centimeter which are used to hold the frame in position. அப்ப நம்மளோட frame கரெக்டா புடிச்சு வச்சிருக்கிற பொசிஷன்ல அதெல்லாம் வால்ல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப are used to hold the frame in position. Hold the frame in position கொடுக்குறேன். position. ஓகே. அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஹோல்ட் பாஸ் எத்தனை சார் இருக்கும் அப்படின்னா டோர்ஸ்க்கு விண்டோக்கு எழுதிக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஹோல்ட் பாஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு டோர்ஸ்க்கு 3 நம்பர் மினிமம் இருக்கும். ஒன் சைடு தான் சொல்றேன். இன் ஒன் சைடு. அதே மாதிரி ஒரு விண்டோக்கு 2 இருக்குன்னா இன் ஒன் சைடு. ஓகே. டோர்ஸ்க்கு 3 விண்டோக்கு 2 இருக்கு. அதுக்கு அடுத்து எழுதிக்கிறேங்க. அப்ப 5 முடிஞ்சாச்சு. 6 வந்து ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் STILES ஸ்டைல்ஸ். அதாவது ஸ்டைல்ஸ் STYLES அப்படி சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது பிரைமரி செக்ஷன்ல இருக்கக்கூடிய வெர்டிகல் மெம்பர் தான் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவோம். அப்ப சட்டர் ஆர் பிரேம் ஒர்க்ல வெர்டிகல் அவுட் சைடா இருக்குல்ல, ரெண்டு சைடு வெர்டிகலா இருக்குல்ல, அந்த மெம்பர் தான் ஸ்டைல்ஸ். அதே ரயிலுங்கிறது ஹரிசாண்டலா இருக்குது பிரேம்ல. ஞாபகம். அப்ப எழுதிருங்க சார் ஆர் ஸ்டைல்ஸ். ஆர் வந்து ஸ்டைல்ஸ். ஆர் ஸ்டைல்ஸ். ஓகே. கண்டினியூட்டியா வர பாருங்க. நிறைய பேர் ஆப்ஷன் ஆகுறீங்க. ஒரு கிளாஸ் வந்தா அடுத்த கிளாஸ் வர்றதில்ல. மார்னிங் கிளாஸ் தான் ஈவினிங் கிளாஸ் வர்றதில்ல. ஈவினிங் கிளாஸ் தான் மார்னிங் கிளாஸ் வர்றதில்ல. ஓகே. அதுக்கடுத்து எழுதிக்கிறேங்க. These are the vertical outside member of a shutter and frame work. ஸ்டைல்ஸ்னாவே என்ன அர்த்தம்? அந்த பிரேம்ல செக்ஷன்ல ரெண்டு சைடு ரெண்டு புறம் இருக்கக்கூடிய வெர்டிகல் மெம்பர். அதே மேல நடுவுல கீழன்னு பார்க்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் மெம்பர் ரைட்ஸ்னு சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம கான்செப்ட் தெரியும், டெக்னிக்கல் கேம் மட்டும் எழுதினா போதும். அது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க. அப்ப these are the vertical outside members of a shutter or framework. framework ஸ்டைல்ஸ் சொல்லுவோம். vertical outside member. அதே வந்து ரெண்டு கதவு இருக்க மாதிரி இடத்துல பார்த்தோம்னா இப்ப இப்படி இருக்கும். இப்ப ரெண்டு கதவு மூடுற மாதிரி இருக்கு. இது ஸ்டைல்ஸ், இது ஸ்டைல்ஸ், சாரி இது ரைட்ஸ், இது ரைட்ஸ், இது ரைட்ஸ். அப்ப இந்த புறம் வந்து ஸ்டைல்ஸ், இந்த புறம் ஸ்டைல்ஸ். இந்த பிரேம் செக்ஷன் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இன்னொரு கதவுக்கு பக்கத்திலே இங்க வந்து ஸ்டைல்ஸ், ரைட்ஸ், ஸ்டைல்ஸ், ரைட்ஸ், இங்க ரைட்ஸ். அப்ப ரெண்டு கதவு இருக்கு. ரெண்டு கதவு இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேஷன்ஸ் இது ஒண்ணு ஜாயிண்ட் ஆகுது.
வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங் ஸ்டைல்னு சொல்லுவோம். ரெண்டு கதவுலையும் இந்த வெர்டிகல் மெம்பர் மீட் ஆகுதுல, இதை மீட்டிங் ஸ்டைல்னு சொல்லுவோம். அப்ப அதான் எழுத போறேன். இந்த ஸ்டைல்ஸ்ல எழுதிக்கிறேன். அப்ப இன்கேஸ் ஆஃப் டபுள் லீப்டு டோர், ரெண்டு இலை உள்ள மாதிரி, ரெண்டு கதவு உள்ள மாதிரி டோர்ல இல்ல விண்டோல அந்த இன்னர் போர்ஷன்ல இருக்கக்கூடிய வெர்டிகல் மெம்பர் ரெண்டு இது இணைகிற மாதிரி இல்ல இன்னர் போர்ஷன்ல நடுவுல, அதுதான் மீட்டிங் ஸ்டைல்னு சொல்லுவோம். எழுதிருங்க சார். அப்ப இன்கேஸ் ஆஃப் double leaped doors or windows, doors or windows, the inner vertical member, the inner vertical member, members of shutters are called meeting style. மீட்டிங் ஸ்டைல்னு ஓகே. அதுக்கு ரைட் ஹரிசாண்டல் மெம்பர் தான் ஒரு பிரேம்ல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் மெம்பர் என்ன சொல்றோம், ரைட்னு சொல்றோம். மேல இருக்கக்கூடிய போர்ஷன் டாப் ரைட்டும், பாட்டத்தில் இருக்கக்கூடிய போர்ஷன் பாட்டம் ரைட்டும், அதை இன்டர்மீடியட் ஹரிசாண்டல் மெம்பர் அதை லாக் ரைட்னு சொல்றோம். அப்போ மொத்தம் 3 வகையான ரைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரைடுங்கிறது ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சர், ஒரு கதவுல இருக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் இருக்கக்கூடிய அந்த மெம்பரை தான் பேசும். அப்ப டாப் ரைட், லாக் ரைட், பாட்டம் ரைட்னா டாப்ல ஆரம்பிச்சு மிட் போர்ஷன் பத்தி பேசிட்டு அதுக்கு பாட்டம்ல வரும். அப்ப எழுதுங்க 7வது டாப் ரைட். டாப் ரைட்னு போடுங்க. அப்ப this is the top most கர்சனல் மெம்பர் ஆஃப் த சட்டர் ஆர் ஃப்ரேம்வொர்க். ஒரு சட்டர்லயே ஒரு ஃப்ரேம்வொர்க்லயே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கர்சனல் மெம்பர் தான் டாப் ரைட் சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு டவுட் வரும், இந்த பேட்டர்ன் லெஜர்ல பார்த்தோமே, அப்ப மேல இப்படி வந்து இங்க லெஜர்னு சொன்னீங்கன்னா அது பேட்டர்ன்ஸ், அங்க எங்கேயும் ஃப்ரேம்ஸ் இல்ல சட்டர்ஸோ ப்ரொவைட் பண்ணுங்க. எங்க ஃப்ரேம் அண்ட் சட்டர்ஸ் வருதோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்மளால எது யூஸ் பண்ண முடியும்னா ரைஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்ப எழுதுங்க, this is the top most கர்சனல் மெம்பர் this is the topmost horizontal member of the shutter or framework. Shutter or framework. Okay. Our topic is log ரைடிங். எப்படி எழுதிக்கிறீங்க? log ரைடிங். log ரைடிங்கிறது என்ன அப்படின்னா, this is the intermediate கர்சனல் மெம்பர் of the shutter or framework. அப்ப எழுதுங்க, அதுலதான் வந்து நீங்க லாக் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா அந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. கூட்டுறதுக்கான அந்த தாப்பால், அதுக்கடுத்து வந்து எல்லாமே இந்த சாமி கொடுத்துறது எல்லாமே அந்த இடத்துல ஸ்டெப் கொடுத்துருப்போம். இந்த லாக் ரைட் பண்றது, அதனால லாக் ரைட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்ப this is the intermediate கர்சனல் மெம்பர், this is the intermediate horizontal member of the shutter or framework where locking arrangement is provided. Where locking arrangement is provided. Is provided. Okay. அப்ப பாட்டம் ரைட்ல எழுதிக்கங்க, இதுக்கு லோவஸ்ட் மோஸ்ட் இல்லாட்டி லோவர் மோஸ்ட் கர்சனல் மெம்பர் தான் ஒரு சட்டரோட ஃப்ரேம்வொர்க்ல பாட்டம் ரைட்னு சொல்றோம். ஓகே. அப்ப எழுதிக்கங்க,
பாட்டம் லைன். டாப் பார்த்தாச்சு, டாப் லைன் பார்த்தாச்சு, இப்ப பாட்டம் லைன். This is the lowermost Hassan member of the Saturn framework எழுதிக்கிறேன். Right. This is the lowermost horizontal member of the Saturn or framework. இதுதான் பாட்டம் லைன் சொல்றோம். அதுக்கடுத்து பேனல்னா என்ன அப்படின்னு எழுதிக்கங்க. This is the area which is enclosed both the rays. இப்ப மேல இருக்கக்கூடிய டாப் லைன் இப்ப நான் உங்களுக்கே கொடுக்குறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கே புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டோர் இதான் டோர். ரெண்டு சைடு இருக்கக்கூடிய வெர்டிகல் மெம்பரை ஸ்டைல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. டாப்ல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் மெம்பரை டாப் லைன், பாட்டம்ல இருக்கக்கூடியது பாட்டம் லைன், நடுவில் இருக்கக்கூடியது லாக் லைன். ஓகே, இது புரியுது உங்களுக்கு. அப்ப இது ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரா கொடுத்துருக்கேன். இப்ப இந்த இடைப்பட்ட கேப், இந்த டாப் லைனுக்கும் இந்த இன்டர்மீடியேட்டுக்கும் இடைப்பட்ட கேப்பை ஒரு பலகை வச்சு அழைக்கிறோம். அது மாதிரி இந்த இன்டர்மீடியேட்டுக்கும் இந்த பாட்டம் லைனுக்கு இடைப்பட்ட போச்சுன்னா ஒரு பலகை வச்சு அழைக்கிறோம். அதான் பேனல். அப்ப எழுதுங்க, this is the area which enclosed. அப்ப இந்த பரப்பை மூடப்பட்ட பரப்பா மாத்தணும். enclosed both the rays. எது ரெண்டு ரயிலுக்கு இடைப்பட்ட போர்ஷன் both the rays. அப்ப எழுதிக்கிறேன் 10. 10 என்ன அப்படின்னா பேனல் கொடுக்குது. பேனல் என்ன அப்படின்னா this is the area which is enclosed both the rays. This is the area which is enclosed both the rays. ஓகே. அதுக்கு சட்டர்னு போட்டுக்கிறேங்க. சட்டர்னா என்ன சார் அப்படின்னா ஒரு மூவபிள் பேரியர். அப்ப ஒரு குறிப்பிட்ட பேனல் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மூவபிள் பேரியர் தான் சட்டர். அப்ப சட்டர்ல ஸ்டைல்ஸ் இருக்கும், பேனல்ஸ் இருக்கும், ரைல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். கதவு மாதிரி தான். அப்ப எழுதிக்கிறீங்க 11 சட்டர்ஸ் கொடுங்க. 11th a movable barrier consisting of a paneled assembly. அதுக்கடுத்து shutters consists of a styles, panels, rails. Shutters consists of a styles, panels and rails. Okay. Okay. அதுக்கடுத்து முள்ளியான் போடுகிறேன். இப்ப ஒரு விண்டோ ஆர் டோர்ல இருக்கக்கூடிய நடுவுல சப்டிவைடட் இருக்கும். ஓகே, இந்த கதவுக்கு அந்த கதவுக்கும், இல்ல இந்த ஜன்னலோட கதவுக்கும் அந்த ஜன்னல் கதவுக்கும். அப்ப நடுவுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த வெர்டிகல் மெம்பரை தான் முள்ளியான்னு சொல்றோம். அதே டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன சார் அப்படின்னா ஒரு டோர் போட்டு மேல வந்து கிளாஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, மேலாப்ல அந்த கதவுக்கு மேல கன்ஜஸ்டிங்கா கொடுத்துருப்பாங்க. அதான் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க. எழுதிக்கிறேன் முள்ளியான் டிரான்ஸ்ஃபார்ம். மொத்தம் 13 டெக்னிக்கல் டைம் இருக்கு. 11 முடிச்சாச்சு. இப்ப 12, 13 கொடுக்க போறேன். அவ
ஒரு பிரேம் ஸ்ட்ரக்சர். இது வந்து வால் சர்ஃபேஸ்க்குள்ள போயிருக்கும். அது மாதிரி இது வால் சர்ஃபேஸ்க்குள்ள போயிருக்கும். இது வால் சர்ஃபேஸ்க்குள்ள போயிருக்கும். இது வால் சர்ஃபேஸ்க்குள்ள போயிருக்கும். ஒரு விண்டோக்கு சொல்றேன். இப்போ நடுவுல வந்து ஒரு வெர்டிகல் மெம்பர் இருக்கும். இப்போ ஜன்னல் வந்து இங்க வந்து விண்டோல வந்து ஒரு டோர் கொடுத்துருப்போம். இங்க வந்து கொக்கி போற மாதிரி. அது மாதிரி இங்க டோர் கொடுத்துருப்போம். இங்க கொக்கி போற மாதிரி. அப்ப இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த வெர்டிகல் மெம்பர் இருக்கு தெரியுமா? இதுதான் முள்ளியான்னு சொல்லுவோம். இதே ஒரு டோர் இருக்கு அப்படின்னா இதுதான் கதை திறந்து மூடப்படும். இதுக்கு மேல வந்து என்ன செய்யணும்னா ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்போம். அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்ப எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் 12 13 எழுதணும். 12 எழுதிக்கிறேங்க. 12 முள்ளியான். This is a vertical member. This is a vertical member which is employed to subdivided a window or a door frame கொடுக்கணும். a door frame. ஓகே. அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபார்ம். இதே ஒரு கர்சர் நம்பர் மேலே கீழே சப்டிவைட் பண்ணணும். நான் வேலை கொடுத்துருக்கு சொன்னா அதான் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். அப்ப வெர்டிகல் நம்பர் வந்து சப்டிவைட் பண்ணா முள்ளியா டோரா இருக்கட்டும் கதவா இருக்கட்டும். அதே கர்சர் நம்பர் சப்டிவைட் பண்ணுதுன்னா அதை டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். ஓகே. எக்ஸாம் பாயிண்ட்ல இந்த வெர்டிகல் நம்பர் கர்சர் நம்பரா ரெண்டையும் டிவைட் பண்றது அதுதான் கேட்பான். லாஸ்ட் டெக்னிக்கல் 11வது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். இப்ப நான் கொடுத்தது எல்லாமே டோர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதுதான் விண்டோல ஒரு எவ்வளவுதான். அப்ப இந்த 13 பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டோர்ஸோட டைப்ஸ், டோரோட சைஸ் அது எல்லாமே பார்த்தாச்சு. டோர் சம்பந்தமா கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. அவர் டோர் முடியுது கம்ப்ளீட்டா. இப்ப விண்டோ வந்து ஆரம்பிச்சாரு. அப்ப டிரான்ஸ்ஃபார்ம் போட்டுருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம். அப்ப இது சப்டிவைட் பண்ணக்கூடிய போர்ஷன் தான். ஆனா எங்க சார் அப்படின்னா நம்மளுடைய ஹரிசாண்டல் நம்பர். இப்ப this is a horizontal member which is employed to subdivide a window or a floor plane. Okay. Window or a floor plane போடுது. அதுக்கு விண்டோ. விண்டோனா என்ன அப்படின்னா ஒரு வால் இருக்கக்கூடிய ஓபனிங் தான் விண்டோன்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா இயற்கையா வெளிச்சம் உள்ள வரதுக்கும் காற்றோட வசதிகளுக்காண்டி. இது நல்ல விஷயம் நமக்கு குரூப்ல தெரியும். அதுக்காண்டி நேச்சுரல் லைட், விஷன், வென்டிலேஷன் இந்த 3 அடிப்படையான காரணங்களுக்காண்டி நம்ம வால் வந்து ஓபனிங் கொடுக்கலாம். அது கீழே கொடுக்க மாட்டோம். நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து 3/4 மீட்டர் டு 1 மீட்டர் 0.7 மீட்டர் 1 மீட்டர் கொடுத்துருக்கோம். இதே வந்து பிரைவேசி நினைச்சிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் இடத்துல 2 மீட்டர் ஹைட்ல இருந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க கீழே இருந்து. அதுக்கப்புறம் விண்டோ வந்துடும். இந்த விண்டோட ஓபனிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம டோட்டலோட ஃப்ளோர் ஏரியா இருக்குல்ல, ஃப்ளோர் ஏரியால 20% அளவு தான் விண்டோட ஓபனிங் கொடுக்கணும். அதே விண்டோட பிரெத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா எந்த ரூம்ல வந்து நீங்க விண்டோ ப்ரொவைட் பண்ண போறீங்களோ அந்த ரூமோட வித்தையும் ஹைட்டையும் கூட்டிட்டு அதை 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அந்த விண்டோவுக்கு எந்த அளவுக்கு பிரெத் இருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சு போயிடும். விளைகிறது. ஃபர்ஸ்ட் விண்டோங்கிறது என்ன ஒரு வால்ல இருக்கக்கூடிய ஓபனிங்கா அது எதுக்காகனா நேச்சுரல் லைட், விஷன், வென்டிலேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். அப்ப இந்த சீ லெவல் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம தலைப்பகுதியில இருந்து 0.75 to 1 மீட்டர் பிரைவேசி இன்னும் கொஞ்சம் கூட தூக்கி வச்சிருப்போம். அதாவது 1 to 2 மீட்டர் வரை ஹைட்ல வச்சிருப்போம். 2 மீட்டர் வரை ஹைட்ல வச்சிருப்போம். அப்ப எழுதிக்கிறேன். இப்ப அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா விண்டோ ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப விண்டோன்னு போட்டு வச்சுக்கிறேன். ஓகே.
few minutes வெயிட் பண்ணுங்க, அது வரேன். வெயிட். ஓகே சார், ஆடிபிளா இருக்கா செக் பண்ணுங்க. கிளியர்? கேக்குதா? Yes, Yes, sir. sir. ஓகே ஓகே. இப்போ என்னன்னா விண்டோ பார்க்க போறோம். இப்போ விண்டோ இப்போ தான் சொன்னேன், ஒரு சில விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள்லாம் விண்டோ சொல்லிட்டு தான் போனேன். அதில் ஒவ்வொரு விஷயம் பார்ப்போம். விண்டோ விண்டோங்கிறது என்னன்னா வால்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஓப்பனிங் தான் விண்டோ. அப்ப ஓப்பனிங் in a wall of building, in a wall of building எழுதிக்கிறேன். building to serve or more functions. ஏன்னா நான் கீழே கொடுக்குறேன் more functions. அதாவது கமா போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லைட், இயற்கையான வெளிச்சம் உள்ளுக்குள்ள வரணும், உள்ளுக்குள்ள லைட். அதுக்கடுத்து வென்டிலேஷன், காற்றோட வசதியோட இருக்கணும் ரூம், வென்டிலேஷன். லாஸ்ட் விசன். இது எல்லாமே ஒரு விண்டோ, ஒரு வால்ல கொடுக்கக்கூடிய ஓப்பனிங் இந்த காரணத்துக்காக தான் கொடுக்குறோம். அந்த விண்டோட அடிப்பகுதி தான் சில்லுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சில் எப்படி சார் இருக்கலாம் அப்படின்னா 0.75 to 1 மீட்டர் ஃப்ளோர்ல இருந்து மேல இருக்கணும். அதுதான் சில் வந்து ஆரம்பிக்கணும், விண்டோட இது வந்து ஆரம்பிக்கணும். அதே பிரைவசிங்காண்டி ஒரு சில இடங்கள்ல 2 மீட்டர்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப எழுதிக்கங்க, இந்த சில் ஆஃப் விண்டோ, the sill of window should be located at a height of 0.75 to 1 மீட்டர் வரை கொடுத்துருப்பாங்க. அதே ஒரு சில இடங்கள்ல achieving privacy, ரொம்ப கீழே இறக்கி கொடுக்க கூடாது. achieving privacy, sea level raised எந்த அளவுக்குனா raised 2 மீட்டர். அதுக்கடுத்து விண்டோட ஓப்பனிங் எந்த அளவுக்கு கொடுக்கணும்னா ரூமோட ஃப்ளோர் ஏரியாவில் 20% அளவு தான் ஓப்பனிங் கொடுக்கணும். எழுதிக்கிறேங்க, விண்டோ ஓப்பனிங் ஆர் ப்ரொவைடட், விண்டோ ஓப்பனிங் ஆர் provided with an area equal to the 20% of floor area. floor area கொடுக்கணும். அதுக்கடுத்து breadth of window கொடுக்கணும். breadth of window அது எப்படின்னா 1/8 ஆஃப் உங்களுடைய ரூமோட வித் பிளஸ் ரூமோட ஹைட் ரெண்டையும் கூட்டி 1/8 போட்டீங்கன்னா அந்த விண்டோட பிரெத் கிடைச்சிடும். அப்ப width of room plus height of room. அதுக்கு கிளாசிபிகேஷன் பேசுறோம், லொகேஷன் கொடுங்க. கிளாசிபிகேஷன் based on location. எந்த இடத்துல பொறுத்துறோமோ அதை பொறுத்து விண்டோ வந்து வகைப்படுத்தணும். இப்ப விண்டோ வந்து வால் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெளிப்புறமா எக்ஸ்டெண்ட் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும், உதப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் வெளில, அது பே விண்டோன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நிறைய இருக்கு. அதே கார்னர்ல இருக்கக்கூடியது கார்னர் விண்டோ. ஓகே, மேல வந்து நம்மளுடைய ஸ்கை தெரியாம இருக்கிறது ஸ்கைலைட் விண்டோன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஏகப்பட்ட டைப் இருக்கு.
ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பே விண்டோனா என்னன்னு பார்த்துக்கங்க. அப்ப பே விண்டோ ஃபர்ஸ்ட். பே விண்டோ. ஓகே. This window project outside the external wall of room. உங்களோட எக்ஸ்டர்னல் வால் இருந்து கொஞ்சம் தூரம் வெளியில நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதான் பே விண்டோன்னு சொல்லுவாங்க. அப்ப this window project outside the external wall of room. The external wall of room. இதான் பே விண்டோன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஏரியா ஓப்பனிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த பே விண்டோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வால் வந்து மினிமம் ஸ்பேஸ் தான் ஓப்பனிங் கொடுக்கணும். ஆனா பே விண்டோ நிறைய அளவுக்கு ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். வெளில தானே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இன்க்ரீஸ் த ஏரியா ஓப்பனிங் ஃபார் அட்மிட் மோர் லைட் அண்ட் வென்டிலேஷன் டிஃபரண்ட் டைரக்ஷன். அப்ப பல திசைகளிலிருந்து வென்டிலேஷனை நமக்கு லைட்டையும் உள்ள கொண்டு வரதுக்காண்டி நம்ம வந்து வெளிப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் விண்டோ. அப்ப ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும், அதிகப்படியான சூரிய வெளிச்சமும் காற்றோட்ட வசதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா திசையிலும். அப்ப இன்க்ரீஸ் த ஏரியா ஓப்பனிங் ஃபார் அட்மிட் மோர் லைட் அண்ட் admit more light and ventilation in different direction. Light and ventilation in different direction. ஓகே, இதுதான் பே விண்டோன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து என்னன்னா கார்னர் விண்டோ. இப்ப ஒரு ஒரு வால் சர்வீஸ் இங்க முடியுது, அதுக்கடுத்து ரூம் வந்து இப்படி வந்து இப்படி வளையுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரூம். அப்ப இந்த இடத்துலயும் விண்டோ இருக்கும், இந்த சைடு விண்டோ இருக்கும். அப்ப ரெண்டு கார்னர்லயும் கொடுத்துருப்பாங்க விண்டோ. அதான் என்ன சொல்றாங்கன்னா கார்னர் விண்டோன்னு சொல்றோம். அப்ப எழுதிக்கிறேங்க. அடுத்து வி போடுங்க, கார்னர் விண்டோன்னு போடுங்க. கார்னர் விண்டோ. அப்ப provide ventilation and light from two directions at right angle. அப்ப கார்னர்ல ஒரு வால் 90 டிகிரில தான் மீட் ஆகும். அப்ப அந்த இடத்துல விண்டோ கொடுத்துருக்கோம்னா ரெண்டு சைடும் 90 டிகிரில தான் மீட் ஆகும். அப்ப இரண்டு புறத்துல இருந்து ரெண்டு திசையில இருந்து காற்றோட்டமும் வரும், லைட்டும் வரும், வெளிச்சம் வரும். அப்ப provide ventilation and light from two directions. Two direction at right angles போடுங்க. at right angles. ரைட் ஆங்கிள்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா ஒரு பில்டிங்கோட அப்பியரன்ஸை கூட்டும். அப்ப இம்ப்ரூவ் த அப்பியரன்ஸ் ஆஃப் த பில்டிங் போட்டுக்கிறேங்க. இம்ப்ரூவ் த அப்பியரன்ஸ் ஆஃப் த பில்டிங். ஓகே, அதுக்கடுத்து கேபிள் விண்டோ. கேபிள் விண்டோன்னா இப்போ வந்து இப்படி இருக்கு வீடு. அப்ப சர்க்கிளா கொடுத்துருக்கோம்ல, இங்க வந்து இப்படி எடுத்துரும். இந்த இன்க்ளைண்டா இருக்கிறதுல கொஞ்சம் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். அந்த இன்க்ளைண்ட் போர்ஷன்ல அந்த
இப்போ ஓட்டு வீடு இருக்கு. அது மாதிரி வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, கான்கிரீட்ல. இப்ப வந்து ஃபாரின்லலாம் இப்படிதான் குடுத்துருப்பாங்க. ஃபிளாட்டா வந்து மேல வந்து ரூஃப் இருக்காது. எல்லா இடத்துலயுமே இப்படிதான் குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல ஸ்லோப்டு பொசிஷன்ல குடுத்துருக்கக்கூடிய விண்டோ தான் நம்மளோட கேபிள் விண்டோன்னு சொல்றோம். சரி. ஆ கேபிள் விண்டோங்கிறது இது ஸ்லோப்டு பொசிஷன்ல இருக்கிறதுல அது டார்மல் விண்டோன்னு சொல்லுவாங்க. சாரி, இந்த வீட்டோட இந்த ஸ்லோப்டு பொசிஷன்ல இருக்கிறது டார்மல் விண்டோ. அதுல அந்த வீட்ல இந்த சைடு இந்த வெர்டிகல் பொசிஷன்ல இந்த எண்ட்ல இருக்குல்ல, இந்த மாதிரி விண்டோ தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிள் விண்டோன்னு சொல்லுவாங்க. அப்ப கேபிள் விண்டோக்கும் டார்மல் விண்டோக்கும் என்ன வித்தியாசம்னா, அப்ப அந்த ஸ்லோப்டு பொசிஷன்ல சென்டர்ல குடுத்திருப்பாங்க. இல்ல இது குடுத்திருப்பாங்க. ஸ்லோப்டு பொசிஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல குடுத்திருப்பாங்க. அது டார்மல் விண்டோ. அதே வந்து இந்த வீட்டோட இந்த முக்கோண ஷேப்ல இருக்குல்ல, இதுல இந்த இடத்துல வெர்டிகலா குடுத்திருப்பாங்க. இது கேபிள் விண்டோ. அப்ப எழுதிக்கிறேங்க. 2மே எழுதிக்கிறேங்க. கேபிள் விண்டோனா என்ன? டார்மல் விண்டோனா என்ன? அப்படி எழுதிக்கிறேன். எங்க பொறுத்திருக்கணும் தான் எழுத போறோம். அப்ப சி என்ன சார் அப்படின்னா கேபிள் விண்டோ. கேபிள் விண்டோ போடுறது. அப்ப these windows are provided in the cable end of the sloping roof போடுறாங்க. அப்ப இது எங்கன்னா ஸ்லோப்போட எண்ட்ல கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த வீட்ல இந்த சைடு ஸ்லோப் இருக்கும். இதே மாதிரி அந்த சைடு ஸ்லோப் இருக்கும். அப்ப இந்த ஸ்லோப்போட ஒண்ணு இந்த எண்ட்ல இங்க வெர்டிகலா கொடுக்கிறது. அந்த சைடு வந்து இதே மாதிரி முக்கோணம் இருக்கும்ல, அந்த எண்ட்ல வெர்டிகலா கொடுக்கக்கூடியது. அப்ப எண்ட்ல கொடுக்கக்கூடியது 2 ஸ்லோப்ல ஸ்லோப்போட போர்ஷனோட எண்ட்ல கொடுக்கக்கூடியது. அந்த போர்ஷன் வெர்டிகலா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப thus windows are provided in the cable end of the sloping roof. This window are provided in the cable end of the sloping roof. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா கேபிள் விண்டோன்னு சொல்றோம். அதே டார்மல் விண்டோனா அது ஸ்லோப்பிங் சைட்லயே அந்த விண்டோ வந்து கட்டியிருப்பாங்க. அது ஸ்லோப்டா இருக்கிறதுலே கட்டியிருப்பாங்க. அதான் டார்மல் விண்டோ. அடுத்து டி எழுதிக்கிறீங்க. டார்மல் விண்டோ. கிளாசிஃபிகேஷன் விண்டோ முடிச்சிட்டாவே உங்களுக்கு வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப அடுத்த டி வந்து என்ன சார் அப்படின்னா டார்மல் விண்டோ. டார்மல் விண்டோ அப்படின்னு போடுதுங்க. அப்ப இந்த டார்மல் விண்டோ பொறுத்தவரை சாத வெர்டிகல் விண்டோ built on sloping side. ஸ்லோப்பிங் சைடுல கொடுத்திருக்கிற வெர்டிகல் விண்டோ டார்மல் விண்டோ. என்ன வெர்டிகல் விண்டோன்னு வார்த்தை வந்துருச்சு. நம்ம கேபிளா இருக்கணும் அவசரப்பட கூடாது. அதே ஸ்லோப்பிங் சைடுல எண்ட்ல கொடுத்திருக்காங்களா இல்ல ஸ்லோப்பிங் சைடுலயே கொடுத்திருக்காங்களா தான் கீவேர்டு. கேபிளுக்கு டார்மா இருக்கும். அப்ப ஸ்லோப்பிங் சைடோட எண்ட்ல கொடுத்திருந்தா கேபிள் விண்டோ, ஸ்லோப்பிங் சைடுலயே ஸ்லோப்பா இருக்கக்கூடிய போர்ஷன்லயே கொடுத்திருந்தா டார்மல் விண்டோ. அதுதான் கீவேர்டு பாத்துக்கிறேன். அப்ப these are the vertical window. These are the vertical window built on எங்கேனா sloping side of a sloping roof போடுறது. built on sloping sides of a sloping roof. sloping roof. அதுக்கடுத்து லேண்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்ல லேண்டர் லைட்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க மொட்டை மாடிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கண்ணாடியிலேயே கொஞ்சம் ரைஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்படி ரைஸ்ல இந்த கில்லி படத்துல பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த குவார்டர்ஸ்ல மேல வந்து திறந்துட்டு அப்படி வெளில போற மாதிரி கொஞ்சம் ரைஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த டைப் ஆஃப் விண்டோனா என்னன்னா லேண்டர்ஸ் லைட்னு கூட சொல்லுவாங்க, இல்ல லேண்டர் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரூப்ல கொஞ்சம் தூரம் ரைஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய விண்டோ லேண்டர்ஸ். அதே ரூப்ல பிளாட்டா கொடுத்து நம்மளோட ஸ்கை வந்து தெரிய மாதிரி கொடுத்துருக்குது ஸ்கை லைட்னு சொல்லுவாங்க, ஸ்கை லைட் விண்டோன்னு சொல்லுவாங்க. அப்ப மொத்தம் பேசிக்கா விண்டோட டைப் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. இப்ப ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், பே விண்டோ பார்த்திருக்கோம், கார்னர் விண்டோ, கேபிள் விண்டோ, டார்மல் விண்டோ பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து லேண்டர்னா
அதுக்கு ஸ்கைலைட் பார்க்கணும். அப்ப எழுதிக்கிறேன் 5வது விண்டோ டைப் என்ன அப்படின்னா லேட்டன்ஸ். ஈன்னு போட்டுக்கிறேன். லேட்டன்ஸ் சாரி லேட்டன்ஸ். லேட்டன்ஸ் சொல்லுவாங்க ஆர் லேட்டன்ஸ் லைட்னு சொல்லுவாங்க. லேட்டன்ஸ் லைட்னு சொல்லுவாங்க. அப்ப these are the window raised in the flat roof for light passage. மேல இருக்கக்கூடிய கூரை பகுதியோட பிளாட் சர்ஃபேஸ்ல ஒரு ரைஸ்டு சர்ஃபேஸா ஒரு ரூப் போட்டிருப்பாங்க. அந்த சூரிய வெளிச்சம் உள்ளுக்குள்ள வர்றதுக்காண்டி லைட் பாசேஜ்க்காண்டி அந்த விண்டோ தான் லேண்டர்ஸ். அதே ரைஸ்டு இல்லாம பிளாட்டா கொடுத்துருக்கக்கூடியது ரூப் எந்த அளவுக்கு இருக்கோ அதே கண்ணாடி கொடுத்திருக்குது நம்மளுடைய ஸ்கைலைட்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம். லேண்டர்ஸ்னா அதே ரூப்லயே இருக்குன்னா ரைஸ்டா இருக்கும், வெளிச்சம் உள்ளுக்குள்ள வர்றதுதான். ஸ்கைலைட் வெளிச்சம் உள்ளுக்குள்ள வர்றதுதான், ஆனா பிளாட்டா இருக்கும், ரைஸ்டா இருக்காது. அதான் கீவேர்டு. அப்ப these are the window raised in the flat roof for light passage. flat roofல ரைஸ்டா கொடுத்திருக்கக்கூடிய இந்த விண்டோ தான் நம்மளுடைய லேண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லேண்டன் லைட் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகனா லைட் பாசஸ் காண்டி. அப்ப flat roof for light passage அப்படின்னு போடுது. ஓகே, இப்ப லேண்டன்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு என்ன சார் பார்க்க போறோம்னா ஸ்கைலைட் பார்க்க போறோம். ஸ்கைலைட்னா என்ன சார் அப்படின்னா அதே மாதிரிதான் இல்ல பேரலாவோ இல்ல ஸ்லோபிங் சர்ஃபேஸ்ல ரைஸா கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய மேல ஸ்கை வந்து ஈஸியா பாக்குற மாதிரி இருக்கும். அதான் ஸ்கைலைட்னு சொல்லுவாங்க. இப்ப எழுதிக்கங்க எம் ஸ்கைலைட். அதாவது விண்டோ யூசுவலி ரைஸ்ட் ஆன் த ஸ்லோபிங் சர்ஃபேஸ் இல்ல பேரலல் சர்ஃபேஸ். windows usually raised on the sloping surface. அந்த ரூப் எந்த அளவுக்கு இருக்கோ அது அந்த ரூபுக்கு பிளாட்டாவே, ரூப ஸ்லோப்பா இருக்குன்னா அதுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸ்லோபிங் சர்ஃபேஸ் ஆர் parallel surface. இதான் ஸ்கைலைட்னு சொல்லுவோம். எப்படி வந்து டோர்ல லோவர் டோர் அது கிளாஸ் டோர் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கிளாஸ் விண்டோ லோவர் விண்டோன்னு இருக்கு. அது மெட்டீரியல் பொறுத்து. இப்ப லோவர் யூஸ் பண்றோம் மெட்டீரியல் பாதி இதா இருக்கு, திறந்த மாதிரி இருக்கு. பாத்துக்குள்ள கிளாஸ் கொடுத்துருக்கோம்ல அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கிளாஸ்லயோ டிம்பர்லயோ கொடுத்துருப்பாங்க. அப்ப அது லோவர் விண்டோன்னு சொல்லுவோம். அதே வந்து கிளாஸ் விண்டோனா கிளாஸ்லயே வந்து கதை கொடுத்துருப்பாங்க. அது கிளாஸ் விண்டோன்னு சொல்லுவோம். அவர்கிட்ட ஜஸ்ட் டைப் இருக்கு, அதெல்லாம் எழுதிக்க வேண்டியது. அப்ப நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து நடத்திருக்கு. அதுக்கடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேம்பர் கோர்ஸ் அதை பார்க்க போறோம். கோர்ஸ் அண்ட் விண்டோஸ் முடிச்சாச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது டேம்பர் கோர்ஸ். டேம்பர் கோர்ஸ் என்ன சார் அப்படின்னா 2 கோர்ஸ் இருக்கு. டேம்பர் கோர்ஸ் அதுக்கு வந்து வியரிங் கோர்ஸ் ஆர் வெதரிங் கோர்ஸ். அப்ப அந்த வெதரிங் கோர்ஸ் வந்து ரூப்ல வந்து போறது, உள்ளுக்குள்ள வந்து மழை பெய்யும்போது ஈரப்பதத்தை ரூப் இழுக்க கூடாது, தண்ணி எங்கேயும் வந்து நிக்க கூடாதுன்றதுக்காண்டி நம்ம கொடுத்ததுதான் இந்த வியரிங் கோர்ஸ் ஆர் வெதரிங் கோர்ஸ். அதே வந்து கீழே வந்து கிளித் லெவல்ல வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து டேம்பர் போட்டிருப்போம். ஓகே, டேம்பிங் கோர்ஸ் போட்டிருப்போம். அது இருக்கிறதுனா கீழே இருந்து தண்ணி வந்து ஊடுருவி நம்ம வால் வழியா உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாது ரூப்ல அப்படிங்கிறதுனால கீழே கொடுத்துருக்கிறது டேம்பர் கோர்ஸ். அப்ப டேம்பர் கோர்ஸ் வந்து கீழே கொடுக்கக்கூடியது, வெதரிங் கோர்ஸ் வந்து மேலே கொடுக்கக்கூடியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப டேம்பர் கோர்ஸ்னு போட்டுட்டு மொத்தம் பிளெக்சிபிள் மெட்டீரியல், ரிஜிட் மெட்டீரியல், செமி ரிஜிட் மெட்டீரியல் மொத்தம் 3 இருக்கு. டேம்னஸ் எப்படி பிரைவேடைசேஷன் பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுப்பேன். அது வந்து நீங்க பார்த்துட்டா போதும். டேம்பர் கோர்ஸ் லாஸ்டா பார்த்துக்கலாமா? வெயிட்
சரி ஓகே முடிச்சிடும். சின்ன டாபிக் தானே முடிச்சிடலாம். டேம்பர் போர்ஷன் கொடுங்க. டோர்ஸ் நியூக்ளியஸோட அடிஷனல் இருக்கிறது. வேற கலர்ல கொடுக்குறேன். டேம்பர் போர்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல். டேம்பர் போர்ஸ் ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல்னா பிட்டுமன் பெல்ட், பிட்டுமன் சீட்டு, பிளாஸ்டிக் சீட்டு, மெட்டல் சீட்டு, காப்பர் இது எல்லாமே ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல் யூஸ் ஆகுது. கேட்பாங்க எக்ஸாம் கேட்டுருக்காங்க. டேம்பர் போர்ஸ்ல உள்ள ரிஜிட் மெட்டீரியல் என்ன, செமி ரிஜிட் மெட்டீரியல் என்ன, ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எழுதிக்கிறேங்க. அதாவது ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல் கொடுங்க. ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல் போட்டுட்டு இப்ப எழுதுங்க. டேம்பர் போர்ஸ் ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல் என்ன சார் அப்படின்னா, அதாவது பிட்டுமன் பிட்டுமன் பெல்ட், பிட்டுமன் பெல்ட், அதுக்கடுத்து பிட்டுமினஸ் சீட், பிட்டுமினஸ் சீட்ஸ், அதுக்கடுத்து பிளாஸ்டிக் சீட்ஸ், அதுக்கடுத்து மெட்டல் சீட்ஸ் போடுங்க. அண்டே காப்பர். இது எல்லாமே எதுல இருக்கக்கூடிய சார் அப்படின்னா காப்பர், COPPER காப்பர். இது எல்லாமே எதுல இருக்கக்கூடியதுன்னா ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல்னா டேம்பர் போர்ஸ்ல இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ரிஜிட் மெட்டீரியல் எழுதிக்கிறேங்க. டேம்பர் போர்ஸ் ரிஜிட் மெட்டீரியல். ரிஜிட் மெட்டீரியல் அதாவது கான்கிரீட், ஸ்டோன், ஸ்லேட், மோர்டார் லேயர் இது எல்லாமே ரிஜிட் மெட்டீரியலா பார்க்கப்படுது. அப்ப கான்கிரீட், ஸ்டோன். சார் தண்ணி வந்து கட்டடத்துல ஊறி உள்ள வந்துடக்கூடாது. மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல இல்ல நிலத்தடி நீர் மட்டம் ரைஸ் ஆகும் போது அது கீழ் வழியா வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த டேம்பிங் நடக்காம தடுக்க ஒரு ப்ரூஃபிங் கோர்ஸ் கொடுப்போம். அந்த அதனாலதான் டேம்பர் கோர்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி தண்ணி மேல பெய்யும் போது ரூப்ல தண்ணி தேங்குறதுனால உள்ளூர் வந்துருக்க கூடாதுங்கிறதுக்காண்டி மேல இருக்கக்கூடிய அந்த வெதரிங் கோர்ஸ் தான் அங்கே டேம்பர் ரூபாய் செயல்படும். ஆணிகள் என்ன போடுறாங்களா அது கீழே வந்து உடஞ்சு செங்கல் தோரணம் உடச்சு கொட்டிட்டு காங்கிரீட் ரப்பா போட்டு அது மேல வந்து ஆணிகள் வைக்கிறாங்களா அதெல்லாம் மேல இருக்கக்கூடியது. அப்ப மழை பெஞ்சா கட்டடத்துல லீக்கேஜ் நடக்கக்கூடாது, தண்ணி ஊறக்கூடாது. அன்னைக்கெல்லாம் திட்டா அந்த தண்ணி உள்ள ஊறினாவே காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் லாஸ் பண்ணி விட்டுரும். அதுக்காண்டி கொடுக்கக்கூடிய கோர்ஸ் தான் டேம்பர் கோர்ஸ் சொல்றாங்க. இது கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஓகே தானே? அப்படி கொடுக்கக்கூடிய ஓகே அப்படி கொடுக்கக்கூடிய டேம்பர் கோர்ஸ் வந்து லைட் மெட்டீரியலாவும் ஃபிளெக்சிபிலிட்டி தன்மையோட நெகிழ்வு தன்மையோட இருக்கக்கூடிய மெட்டீரியலா கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் பிட்டுமன் கொடுக்குறது, பிட்டுமன் பெல்ட், பிட்டுமன் சீட்டு இதெல்லாம் டேம்பர் கோர்ஸா வைக்கிறோம் அப்படின்னா அது ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல். இல்ல கான்கிரீட் கலந்து கொட்டுறது, ஸ்டோனை உடைச்சு போடுறது ஒரு குறிப்பிட்ட பாண்டிங்ல அதுனா மாடல் லேயர் கொடுக்குறது இது எல்லாம் உங்களுக்கு வந்து ரிஜிட் மெட்டீரியல். அது செமி ரிஜிட் மெட்டீரியல்னா மேஸ்டிக் ஆஸ்பால்ட் பிளஸ் சில மெட்டீரியல் ஒரு சில மெட்டீரியல் காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் செமி ரிஜிட் மெட்டீரியல். அப்ப அடுத்து எழுதிக்கிறேங்க. மூணாவது செமி ரிஜிட் மெட்டீரியல். அப்ப மாஸ்டிக் ஆஸ்பால்ட் ஆர் காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுங்க. காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுங்க. இதான் செமி ரிஜிட் மெட்டீரியல். அதுக்கு நோட்னு போட்டு சில விஷயங்கள் எழுதிக்கிறேன். எப்படி டேமினேஷன் பிரைவேடைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு எழுதிக்கிறேங்க நோட்.
அதாவது prevention of dampness சொல்லுவாங்க. dampness. Okay, first ஒண்ணு use of tamper-proofing course let tamper-proofing membranes. Use of tamper-proofing course or tamper-proofing membranes. Tamper-proofing membranes. Membranes. அதுக்கடுத்து ரெண்டாவது வாட்டர் ப்ரூஃப் இல்ல டேம் ப்ரூஃப் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் போடுவாங்க. வாட்டர் ப்ரூஃப் ஆர் டேம் ப்ரூஃப் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் போடுவாங்க. அதுக்கடுத்து இன்டெக்ரல் டேம் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட்ஸ். இதெல்லாம் கொடுத்தா டேம்னஸை ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். அப்ப டேம் ப்ரூஃபிங் மெம்பரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு காங்கிரீட் கலவை வந்து ஒரு குறிப்பிட்ட திருப்பி கொடுத்தோம்னா டேம் ப்ரூஃபிங் மெம்பரன்ஸ் செயல்படும். அதே டேம் ப்ரூஃபிங் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்னா அந்த மேல வந்து ஏதாச்சும் கோட்டிங் வந்து அடிச்சு விடுறது, பிட்டுமன் அடிச்சு விடுறது, அதாவது காங்கிரீட் கலவையிலே சில மிக்சர் கலந்து கொட்டி விடுறது. அதுக்கடுத்து இன்டெக்ரல் டேம் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட்னா வேற ஏதாச்சும் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கலந்து வந்து யூஸ் பண்றது. அதுக்கு கேவிட்டி வால் பால வால்லாம் வச்சோம்னா தண்ணி ஈஸியா வந்து உறிஞ்சி மேல இருக்காது. அப்ப நீட்டிங் அண்ட் சால்ட் பண்றது. இது எல்லாமே என்னன்னா டேம்னஸ் ஈரப்பதத்தை மேல கொண்டு வராம தடுக்கக்கூடிய முறை. அப்ப மூணாவது இன்டெக்ரல் டேம் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்டெக்ரல் டேம் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட்ஸ். அதுக்கு நாலாவது கேவிட்டி வால்ஸ் ஆர் ஹாலோ வால்ஸ். ஓகே. அதுக்கடுத்து நீட்டிங் அண்ட் சால்ட் ட்ரீட்மெண்ட். இன்ஜெக்ஷன் மெத்தட் தான் நீட்டிங் ஆர் சால்ட் ட்ரீட்மெண்ட். டேம் ப்ரூஃபிங்லாம் கேட்கறான்னு தெரியல, ஒரு சில நேரம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பேஸ்மெண்ட் அண்ட் டேம் ப்ரூஃபிங் கோர்ஸ் வந்து லேயிங் பண்றப்ப அதான் டேங்கிங் சொல்லுவாங்க. டேங்கிங் சொல்லுவாங்க. அப்ப டேம் ப்ரூஃப் கோர்ஸோட கிரேடா காங்கிரீட் என்ன சார் அப்படின்னா M15 1:2:4. சிமெண்ட் ஒரு பங்கு 2 பங்கு ஃபைனல் கிரேட் 4 பங்கு கோர்ஸ் கிரேட். ஓகே, எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து எந்த அளவுக்கு க்ரௌண்ட் லெவல் இருந்து போடணும் அப்படின்னா 15 சென்டிமீட்டர் அரை அடி வரை காங்கிரீட்ல வந்து கொட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீடைல்ஸ் எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் பேஸ்மெண்ட் லையிங் in case of basement lying of dam proofing course is known as tanking அப்படின்னு சொல்லுவோம். tanking அது கிரேட் ஆஃப் dam proofing course எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா கிரேட் ஆஃப் dam proof course சொல்லுங்க. dam proof course M15 வந்து யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் கேட்டுங்க பாத்துங்க. அப்ப கீழ வந்து பிளீத்துக்கு மேல போடக்கூடிய அந்த பிளீத்தோட சேர்த்து கொஞ்சம் கூடுதலா பண்ணிருப்பாங்க லேயர். எந்த அளவுக்குன்னா 15 சென்டிமீட்டர் அளவுக்கு குரண்ட் ரோல் வந்து சுத்தி கொடுத்துருப்பாங்க. ஆனா அது பிளீத்து சேர்க்கல. பிளீத்து சேர்க்கலாம் 10 சென்டிமீட்டர் சொல்றேன். அது சுத்தி பெல்ட் மாதிரி கொடுத்துருக்க முடியாத லேயர் தான் டேம்பர் பில் கோர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்
structure without plinth is should be laid at 15 centimeter above ground level. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா above ground level. அப்ப டேம்பர் பீம் கோர்ஸ் சொல்றோம். அப்புறம் நம்ம பீம்ல உள்ள சுத்தி அதுக்கு மேல 15 சென்டிமீட்டர் திக்குக்கு அரை அடி கட்ட அளவுக்கு டேம்பர் பீம் கோர்ஸ் வந்து கான்கிரீட் லேயரா கொட்டி வச்சிருக்கோம். ஓகே, அப்ப டேம்பர் பீம் கோர்ஸ் அவ்வளவுதான். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெயிட் ஒரு நிமிஷம். அடுத்து வந்து ஸ்டாண்ட் கேஸ் பார்க்கணும். அது வந்து இது ஒரு சில விஷயங்கள் இருக்கு வந்து அதை பார்த்துக்கணும். அடுத்து வந்து வாட்டர் வந்து பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல வாட்டர், அது வந்து ஒரு வாட்டர்ல வந்து குளோரைடு, ஆர்கானிக் சாலிடு, அதுக்கு வந்து சல்பேட்டு, சஸ்பெண்டட் மேட்டர்னா எந்த அளவுக்கு லிமிட் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அது வாட்டரோட pH எந்த அளவுக்கு இருக்கணும், இதெல்லாம் எங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் மேல கொடுத்த டேம்பர் பீம் கோர்ஸ்ல ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிருங்க. அந்த டேம்பர் பீம் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சிமெண்ட் மோட்டார் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னா 1:3 அளவு கொடுப்பாங்க. அப்ப இங்க யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட் மோட்டார் எந்த அளவுக்கு சார் அப்படின்னா மோட்டார் 1:3 அளவு கொடுப்போம். அப்ப இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன டைப் ஆஃப் மோட்டர் கொடுக்குறோம், மோட்டார் கொடுக்குறோம். பீஜில் வந்து டேம்பர் பீம் கான்கிரீட் கோர்ஸ் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும், அதுக்கடுத்து டேம்பர் பீம் கோர்ஸ் வந்து என்ன கிரேட் கான்கிரீட் வந்து யூஸ் பண்றோம். அப்ப 3 நியூமரிக்கல் நம்பர் வெளியே கொடுத்துருக்கு பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இப்ப வாட்டர் டோர்ஸ் அண்ட் பிரேம்ஸ் தனி, டேம்பர் பீம் கோர்ஸ் தனி, இப்ப வாட்டர் தனி. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தானே. வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றதுல கான்கிரீட் எல்லாருக்குமே. அப்ப வாட்டர்னு போட்டுருங்க. இது ரொம்ப இன்டெப்தா போகக்கூடாது, சின்ன டாபிக் தான், குட்டியான டாபிக் தான் வாட்டர். அப்போ வாட்டரோட pH வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா 6 to 8.5 அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உகந்ததா இருக்கும். ரொம்ப சால்ட் தன்மை உள்ளதாகவும் இருக்கக்கூடாது, அமில தன்மை உள்ளதாகவும் இருக்கக்கூடாது. அது என்ன செஞ்சிரும்னா கான்கிரீட்டோட சேர்ந்து ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணிட்டுரும். அது முக்கியமா நம்மளுடைய இரும்புக்குன்னா ஆகவே ஆகாது. கான்கிரீட் சால்ட்டோ இல்ல ஆசிட் தன்மையோ அமில தன்மையோ. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இது ஒரு டேபிள் மாதிரி எழுதிக்கிறேங்க. இங்க சீரியல் நம்பர் போடுறேங்க. அதுக்கடுத்தது மெட்டீரியல் பிரசன்ட் இன் வாட்டர். வாட்டர்ல பிரசன்ட் ஆகிற மெட்டீரியல் அது எழுதுங்க. மெட்டீரியல் பிரசன்ட் இன் வாட்டர் போடும். அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பெர்மிசிபிள் லிமிட் எவ்வளவு இருக்குன்னா IS 4/6 2000 படி. அப்ப பெர்மிசிபிள் லிமிட் மறக்காம பண்ணிதான் ஆகணும் நீங்க, வேற வழி இல்லை. பெர்மிசிபிள் லிமிட் அப்ப ஒரு சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ல எப்படி இருக்கணும்னா குளிக்கிற தண்ணி அளவுக்கு இருக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் கலந்துக்கக்கூடிய அளவு சொல்ற அளவுக்குள்ளதான் இருக்கணும், அது மேல போயிடக்கூடாது. ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ல வந்து குளோரைட் கலந்துருக்கு அப்படின்னா பர் லிட்டர்ல 2000 மில்லிகிராம் அளவு குளோரைட் தான் ஓகே. அது மேல போச்சுன்னா தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப குளோரைட்ஸ் வந்து பெர்மிசிபிள் லிமிட் வந்து 2000 மில்லிகிராம் பர் லிட்டர், அதுக்கு மேல போயிடக்கூடாது, நாட் ரெண்டது. ரெண்டாவது இன்ஆர்கானிக் சாலிட் போடுங்க. இன் ஆர்கானிக் சாலிட்ஸ் போடுங்க. இது எந்த அளவுக்கு சார் அப்படின்னா அதாவது 3000க்கு மேல போயிடக்கூடாது. பர் லிட்டர்ல 3000 மில்லிகிராம் அளவு தான் இருக்கணும், அதுக்கு மேல போயிடக்கூடாது. அதுக்கடுத்து மூணாவது ஆர்கானிக் சாலிட் போடுங்க. ஆர்கானிக் சாலிட் 200 மில்லிகிராம் பர் லிட்டருக்கு மேல போயிடக்கூடாது. அதுக்கடுத்து pH வேல்யூ, நாலாவது pH வேல்யூ at 27 டிகிரி செல்சியஸ் போடுங்க. 6க்கு கீழே போயிடக்கூடாது. அப்ப 6ல ஆரம்பிச்சு 8.5 pH இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சல்பேட்
5 எழுதிக்கிறேங்க. சல்பேட்ஸ் சல்பேட்ஸ் போட்டுருங்க. அப்ப சல்பேட்ஸ் எந்த அளவுக்கு சார் இருக்குன்னா அப்படின்னா 400 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல போயிடக்கூடாது. 400 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல போயிடக்கூடாது. அதுக்கடுத்து லாஸ்ட் சஸ்பெண்டட் சாலிட் மிதக்கக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு இருக்குன்னா அப்படின்னா 6 சஸ்பெண்டட் சாலிட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் போடுங்க. அப்ப இது எந்த அளவுக்கு இருக்குன்னா அப்படின்னா பெர் லிட்டர்ல 2000 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல போயிடக்கூடாது. 2000 மில்லிகிராம் மேல பெர் லிட்டர்ல போயிடக்கூடாது மேல. அப்ப அந்த மில்லிகிராம் பெர் லிட்டர் எதை குறிக்கும்னா ppm பெர்ஸ் பெர் மில்லியன். அவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் சிலிக்கா அளவு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் ட்ரைனிங்ல எடுத்துட்டேன். அப்ப குளோரைட்ஸ், இன்ஆர்கானிக் சாலிட், ஆர்கானிக் சாலிட், pH, சல்பேட்ஸ், சஸ்பெண்டட் சாலிட்ஸ், சாலிட்ஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர்ல எந்த லிமிட்டுக்குள்ள இருக்கணும், எதுக்கு மேல போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் கலந்திருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் விகித சராசரி விகிதம். விகித சராசரி சொல்லக்கூடிய விகிதம் அப்படின்னு போடுகிறது. அப்ப எந்த அளவுக்கு மூலப்பொருட்கள் இருக்கலாம். அப்ப எல்லாமே நல்ல பொருள். சால்ட்ங்கிறது நல்லதா, pH வந்து ரொம்ப கூடுறதோ இல்ல ரொம்ப கம்மியாகிறதோ நல்லதா, குளோரைட் ரொம்ப அதிகமா போறது நல்லதா, இன்ஆர்கானிக் அதிகம் கலந்துருக்கிறது நல்லதா, சஸ்பெண்டட் சாலிட்ஸ் நிறைய இருக்கிறது நல்லதா அப்படின்னா எல்லாம் ஒரு லிமிட் வரை ஓகே. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து காங்கிரீட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத்திட்டுரும், பாதிப்பு ஏற்படுத்திட்டுரும், ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டுரும். அதெல்லாம் இருக்கக்கூடியதான். அப்ப இப்போ உங்களுக்கு வந்து மொத்தம் 3 முடிச்சிருக்கோம். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கொஞ்சம் பெருசு, டேம்பரிங் கோர்ஸ் ரொம்ப சின்னது, அதை விட ரொம்ப சின்னது வாட்டர். அவ்வளவுதான். இதுக்கு மேல கொஸ்டின்ஸ்ல கேட்க மாட்டாங்க. இப்ப அடுத்து வந்து நாளைக்கு மார்னிங் கிளாஸ் என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்கேஸ் பார்க்க போறோம். ஸ்டார்கேஸ் விண்டோ முடிச்சிருக்கோம், இல்லாட்டி ஸ்டார்கேஸ் முடிச்சிருக்கு பார்ப்போம். அப்ப ஸ்டார்கேஸ் முடிச்சிட்டோம்னா அது நமக்கு பிளாஸ்டிக் தான் இருக்கும். அது பிளாஸ்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். அப்புறம் ஏக்கு தான் அக்வாஸ்டிக்ஸ், லைட்டனிக்ஸ், பில்டிங் ஸ்பைலாஸ் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, நான் சொல்லுவேன். இப்பதான் உங்களுக்கு சேர்த்தாச்சு. பில்டிங் ஸ்பைலாஸ்லாம் சேர்த்துட்டாங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சேர்த்துட்டாங்க. அப்பனா நீங்களும் இப்ப படிச்சுதான் வேற வழி இல்லை. ஓகே சார், புரியுதா இருக்கா? நீங்க அடுத்தது புரியுதா சார் எல்லாருக்கும்? ஓகேவா? Yes, sir. ஓகே, நான் இப்ப வந்து Yes, sir. இப்ப ஆரம்பிக்க விரும்பல. நாளைக்கு மார்னிங் வந்து நான் இதை புதுசா ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 டாபிக் கூட நான் இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். நாளைக்கு மார்னிங் நான் சொல்லிட்டேன், உறுதியா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. 90% இருக்கலாம், இல்ல ஒரு 10% ரெகுலர் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு தெரியல, அப்ப பொறுத்துதான். இன்னைக்கு நான் மார்னிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நடத்திட்டேன், இப்பயும் நடத்திட்டேன். ஒருவேளை போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங் ரெகுலர் இருக்கு, இல்ல அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கு. ஓகே, ஏன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இப்ப அவசரமா கொடுத்தேன்னா கொஞ்சம் நெருக்கிட்டோம்னா அவ்வளவுதான். உங்களுக்கு இதே முடிச்ச மாதிரி இருக்கும், ஹைட்ராலிக்ஸ் ஆரம்பிச்சாலும் டேட் நெருக்கிடுச்சு அதுக்காக. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, Thank you, sir. Thank you, sir.